வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்களை அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய சிந்தனை உரையை தொடங்குகிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம்முடைய மனவள கலைஞர்கள் எல்லாம் நம்முடைய தவம் இயற்றுகிற போது எல்லா தவத்திலுமே இறுதியில ஒரு சங்கல்பம் சொல்லுகிறோம். அத தன் வாழ்த்து என்று கூட சொல்லுவோம். எண்ணம், சங்கல்பம், என்ன நடக்கணும், என்ன வேணும், எதை அடைய வேண்டும், இதை நாம் எண்ணுகிறோம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறேன். அதுக்குத்தான் தவம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். தவம் செய், விரும்பியதை அடையலாம், நினைப்பது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்போ ஒரு கவி படிச்சாங்க இல்லைங்களா, எல்லாரும் துன்பம் இல்லாம தான் வாழ விரும்புறோம். துன்பம், துயரம், பிரச்சனை, அது இதுன்னு எதையோ சொல்றோம். துன்பம் இல்லாத வாழ்வு. இந்த வாழ்க்கையில வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். எண்ணம் செயல், எண்ணம் செயல், எண்ணம் செயல். இதைத்தான் நம்முடைய ஆசானவர்கள் சொல்கிறார்கள். எண்ணம் செயல் என்ற இரண்டு சக்கரங்களில் ஓடுகின்ற ஒரு வண்டி, வாழ்க்கைங்கிற வண்டி. அது ஒரு வாணிபம்னு கூட முதல்ல சொல்லுவாங்க. அந்த வாணிபத்துல ஒண்ணு லாபம், இன்னொன்னு நட்டம். அதான் இன்பம் அல்லது துன்பம். அதனாலதான் இப்ப சொல்றோம், வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. இரவு இருந்தால் பகல் இருக்கும்னு சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்றோம். இந்த உலகத்துல பிறந்தாலே துன்பத்தையும் அனுபவிக்கணும், இன்பத்தையும் அனுபவிக்கணும். அதனாலதான் சில பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, பிறக்கவே கூடாது, பிறப்பது பிணி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏன் பிறந்தோம்? நம்ம பிறந்தது என்ன நம்முடைய விருப்பமா? நம்ம யாராவது, நீங்க யாராவது பிறக்கணும்னு திட்டமிட்டு பிறந்தீங்களா? இந்த பெண் உடைய கருப்பையில நான் உருவாகணும், நான் இந்த பெண்ணுக்கு, இந்த தாய்க்கு மகனாக நான் பிறக்க வேண்டும், இந்த தந்தைக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று யாராவது விரும்பியா பிறந்தோம்? இப்ப இது பிறந்தது யாருடைய செயல்? எல்லாம் ஈசன் செயல்னு சொல்றீங்கல்ல, எல்லாம் கடவுள் செயல். ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒன்று இந்த பிரபஞ்சத்துல தோன்றுகிறது, இயங்குகிறது, அறைகிறது, ஏதோ ஒன்று தோற்றுவிக்கிறது. பெண், அணு, அதனுடைய கூட்டுதான பருப்பொருள்கள் எல்லாம். காற்று, நெருப்பு, நீர், நிலம், ஐம்பூதங்கள். இந்த ஐம்பூதங்களால் ஆனதுதானே அந்த உடல். இப்ப நான் எப்படி உருவானேன்? அணுக்கள் கூடி சக்தி துகள்கள். அது எப்படி வந்தது? எல்லாருக்கும் தெரியும், விஞ்ஞானிகளுக்கும் தெரியும். ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது,
அது பிரபஞ்ச உயிர், காஸ்மிக் எனர்ஜி, ஒரு உருவம் இல்லாத ஒரு பேராற்றல், ஒரு அறிவுள்ள ஆற்றல், சூப்பர் ஃபோர்ஸ், சூப்பர் கான்சியஸ். அது ஒரு அதிர்வலை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு அதிர்வலை இருக்கிறது, நுண்ண அதிர்வு. இது எல்லாருக்கும் தெரியும், விஞ்ஞானிகள் சொல்றாங்களே. அதைத்தான் அவங்க ஒரு சூப்பர் யூனிஃபைடு ஃபோர்ஸ்ங்கிறாங்க, சூப்பர் ஃபோர்ஸ்ன்றாங்க, காஸ்மிக் எனர்ஜின்றாங்க, கிராவிட்டின்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்களா இல்லையா? டார்க்னஸ் சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு இருக்குதா இல்லையா? அதுதான் தோன்றுகிறது, ஒரு நாள் இயங்கி மறைந்து விடுகிறது. மறைந்தா அந்த தோற்றம் மறைஞ்சா என்ன ஆகும்? ஆதி நிலையை அடைந்து விடுகிறது. அப்ப ஆதி நிலை அப்படியேதான் இருக்கு. அது அது விண்ணாக மாறினாலும் அது அப்படியேதான் இருக்குது. அது ஒண்ணும் குறையல. மண்ணை எடுத்து பானை செஞ்சா மண்ணின் அளவு குறையணும்ல, அது ஒண்ணும் குறையல. அதான் அதுக்கு பேரு பூரண பொருள்னு பேரு, முழு முதற் பொருள். அது இருக்கிறது, இருந்தது, இருக்கிறது, இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். இது அதனால இதுக்கு பேரு ட்ரூத், உண்மை. அதுதாங்க மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை அறிந்த அறிவு வேண்டும். எதுக்கு? துன்பம் இல்லாமல் வாழ். மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அந்த மெய்ப்பொருளை தெளிவாக அறியணும், முழுமையாக. அது மகரிஷி போன்ற மகான்கள் மகரிஷி சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மெய்ப்பொருள் என்பது அறிவும் ஆற்றலும், டார்க்னஸ். அதுதான் நொறுங்கி துகள்களாகி, அது இப்ப விஞ்ஞானமும் ஒத்துக்கிடுச்சு. டஸ்ட் பார்ட்டிகிள், காட் பார்ட்டிகிள் சொல்றாங்க. ஸ்பேஸ்ல இருந்து பார்ட்டிகிள்ஸ் வருது, வந்துகிட்டே இருக்குது, தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அது எப்படி வந்ததுங்கிறது தான் விஞ்ஞானிகளால சொல்ல முடியல, மெய்ஞானி தான் சொல்றாரு. அது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால தானே தன்னை இறுக்கி கொண்டு, செல்ஃப் கம்ப்ரசிவ், அது நொறுங்கி விட்டது. அந்த நொறுங்கினாலும் அந்த பூரண பொருள் அப்படியே தான் இருக்குது. அதான் இதனுடைய பெரிய சீக்ரெட். அப்போ அந்த துகள்கள் தான் கூடி இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால அது விண்ணாகி, அப்புறம் காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி. இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாதா? இந்த இணைப்புல என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். இத மகரிஷி என்ன காலம் சொல்லிட்டு இருந்தாரு, நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். நானும் ரொம்ப காலமா 46 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுதான் சூரியனாகி, சூரியன்ல இருந்து கோள்களாகி தான் இந்த நில உலகம் ஆகி, இதுல அந்த ஐம்பூதங்களும் முறையாக கூடி உயிரினங்கள். அது உணர்வு இருக்கு, மனம். அது ஓரறிவு மனம், 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவுன்னா எது? இந்த 5க்கும் மூலமான
அந்த மெய்ப்பொருளை அறிகிற அறிவு. அது யாருக்கு இருக்குது? மனிதனுக்கு தான். அந்த மெய்ப்பொருள் தான் மனிதனாக இருக்கிறது. அப்ப மெய்ப்பொருளை அறியும் அறிவு என்று சொன்னாலும், தன்னை அறியும் அறிவு என்று சொன்னாலும் ஒண்ணுதானே. இது ஆறாவது அறிவு. அப்ப ஆறாவது அறிவுன்னா என்ன? மெய்ப்பொருளை அறியும் அறிவு அல்லது தன்னை அறியும் அறிவு. மகிழ்ச்சி சொல்றாங்க, திருமூலர் சொல்லியிருக்கிறார், நம்முடைய மெய்ஞானிகளில், மெய்ஞானிகள் தமிழ்நாட்டில தான் வாழ்ந்திருக்கிறாங்க ஆரம்பத்துல. அதுல எத்தனையோ மெய்ஞானிகள், அதுல நமக்கு திருமூலர் 3000 பாடல்கள் கொடுத்திருக்கிறார். அவரு வார்த்தை சொல்லி, நீ ஏன் துன்பப்படுகிறாய்? எல்லாரும் துன்பப்படுறாங்களா இல்லையா? என்ன துன்பம்? முதல்ல அதை பார்த்துக்கங்க. துன்பம்னா அதை ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு உடல் துன்பம், ஒண்ணு மனசு. என்ன பார்க்க அப்படின்னா அது அது என்ன, அதை எப்படி பிரிச்சு பார்க்கிறோம்னா, உடம்புல வலி இருந்தா அது உடலுக்கு துன்பம். ஆனா அந்த வலியை உணர்றது எது? மனம்தான். மனம் இல்லைன்னா, உணர்வு இல்லைன்னா வலி தெரியாது. ஒரு மயக்க ஊசி போட்டாங்க, மயக்கம் கத்தியில வெட்டுறாங்க, கருவச்சிக்கிட்டு பொதுவா வலிக்குமா இல்லையா? ஆனா அங்க மனம் இல்லை, உணர்வு இல்லை, அதனால வலி தெரியல. அப்ப இந்த மனம்தான் இந்த வலியையும் உணர்வு. ஆனால் இந்த உடல் துன்பம் சொல்றேன். ஏன்னா இந்த உடல் எப்படி இருக்கணும்? இந்த உடல், அந்த உடல்ல என்னென்ன உறுப்புகள் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கணும். அது எல்லாம் சீராக இயங்கணும். அங்க ஒரு வலி வருதுன்னா அது சீராக இயங்கவில்லை, அதான் டிசி. அது சீராக இயங்கினாதான் இங்க மனித வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை தீர்த்தல் தான் வாழ்க்கையை. விலங்கு வாழ்க்கைக்கும் மனித வாழ்க்கைக்கும் என்ன வேறுபாடுன்னு? விலங்கு பொருள் உற்பத்தி பண்ணாது, அது தேவையும் இல்லை. அது உணவு தானே தேவை, இயற்கை எல்லாம் இருக்கு. மனிதனுக்கு கூட உணவு அவன் உற்பத்தி பண்ணிதான் பயன்படுத்தி ஆகும். அது வகை வகையான உணவு, உருமாற்றி தரம் மாற்றி அழகு. இன்னும் எத்தனையோ பொருட்கள், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள் இதெல்லாம் வேணும் இல்லவா? தொழில் செய்வதற்கு, புலன் இன்பங்களை தீர்ப்பதற்கு, தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இந்த ஐம்பூதங்களை தானே ரசிக்கிறோம். அதுலதானே இன்பம். அது எப்படி இன்பம் வருது? இந்த உயிர் சக்தியினுடைய செலவு தானே. மின்விசிறி ஓடுது, விளக்கு எரியுது, அதெல்லாம் மின்காந்த செலவு தானே. ஏர் கண்டிஷனர் போட்டு பயன்படுத்துறோம், ரொம்ப சுகமா இருக்கு, இசை கேட்கிறோம், டிவியில காட்சிகள் பார்க்கிறோம், இது இயற்கை காட்சியை கூட பார்க்கிறோம். இந்த கண்ணு வழியா, காது வழியா, மூக்கு வழியா, நாக்கு வழியா, தோல் வழியாக உயிர் சக்திய அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக செலவு செய்யறோம். அந்த தன்மாற்றத்தை செய்யறது தான் இந்த புலன்கள்.
தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. இதானங்க இன்பம். அப்ப இந்த உயிர் சக்தி செலவுதான் இன்பம். அப்ப அது வரணும் இல்ல, உற்பத்தி ஆகுது. எப்ப உற்பத்தி ஆகுது? இந்த ஐம்பூதங்களும் முறையாக கூடி இருக்கிற இடத்துலதான். அதுல நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த நாலும் கூடி இயங்குனா அந்த இடத்துல உயிர் துகள்களை பிடித்து வைக்கிற வித்து குழம்பு உருவாகி வருகிறது. அந்த வித்து குழம்பு உயிர் துகள்களை பிடித்து வைத்துக் கொள்கிறது. இந்த உயிர் துகள்கள் நுண்ணுடலாக உடல் முழுவதும் சுழன்று ஓடுது. அப்போ அது கரையுது. அந்த காந்த சக்தி விழித்திருக்கிற காலத்துல மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் வழியாக செலவாகிறது. அந்த செலவாவதை அந்த உயிர் இருக்கு பாருங்க, உயிர் மைய, இந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய வெளி, சுத்த வெளி, அதான அறிவு, அதான் மெய்ப்பொருள். பேர்தான் ஆன்மா. இப்ப ஆன்மானா எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மா ஆன்மா. ஆன்மானா அழியாத பொருள்னு அர்த்தம், நிலையான பொருள், நித்திய பொருள். புரியுதா? ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல. வேற ஆன்மீகம் எல்லாம் பேசாதீங்க. இப்ப நம்ம நாட்டுல ஏதோ ஒரு 2-3 நாளா ஒரு சர்ச்சை நடந்துச்சு. பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் ஆன்மீகம் பேசாதீங்கன்னு கூட சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா ஆன்மீகம்னா என்னன்னு தெரியல. ஆன்மானா அறிவுங்க. அறிவு தானே. கல்வி கூட அறிவுக்கு தானே. அப்ப அறிவை பற்றி சொல்ல வேண்டாமா? அதானே ஆன்மா. அறிவை அறிக, அதான் மெய்ப்பொருள் அறிவு. அந்த ஆன்மாதான் என்ன ஆகிருக்கிறது? மெய்ப்பொருள் தான் விண்ணாகுது. அது சிவம் இயங்கும்போது சக்தி. அதான் அது விண். அணு என்ற உயிர். அணுனா விண். அது உயிர். உயிருக்கு மத்தியில என்ன இருக்கும்? வெளி. அதுதான் மெய்ப்பொருள். இல்ல, அதான் அறிவு. அப்ப அந்த அறிவு என்ன பண்ணுது? அந்த விண் சுழலும் போது அதுல ஒரு விரிவலை வருது பாருங்க. அந்த விரிவலை மூலமா இந்த விரிவலை அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக மாறுது. அப்ப அந்த உயிருக்குள்ள இருக்கிற சுத்த வெளி என்ன பண்ணுது? அதை உணருது. அப்படி உணரும் போது அது மனம். இப்ப பாருங்க, உயிரின் படர்க்கை நிலை மனம், அறிவின் படர்க்கை நிலை மனம். The extended activity of consciousness is mind. இதான் மனம். இதான் மெய்ப்பொருள் பற்றிய அறிவு. இப்ப மெய்ப்பொருள் என்னவா இருக்குதுங்க? அது அறிவாக இருக்கிறது, ஆற்றலாக இருக்கிறது. ஆற்றல்னா சக்தி. இப்ப மெய்ப்பொருள் சிவம், சிவம் சக்தியாக இருக்கிறது. இந்த சிவமும் சக்தியும் கூடி சிவசக்தியாக, பரமும் சக்தியும் பராசக்தியாக, அதுதான் காந்தம். அருவம், உருவம், அரு உருவம். அந்த காந்தம் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறது. அத இந்த அறிவு உணர்கிறது. அந்த உணர்வதிலே ஒரு இன்பம். அது என்ன இன்பம்னா, இது செலவாகுது பார்த்தீங்களா? சிவகாந்தம், அதான் இன்பம். இந்த ஒரு மெய்ஞானி சொல்றார், ஒரு நாய் காய்ந்து போன ஒரு எலும்பை எடுத்து வச்சு கடிக்குது. அது உடைஞ்ச பகுதி வாயில உள்பக்கம் குத்தி ரத்தம் வருது. அந்த நாய்
இந்த ரத்தம் எங்க இருந்து வருவதாக நினைத்து அதை சாப்பிடுதுன்னா எலும்புல இருந்து வருதுன்னு நினைக்குது. ஆனா உண்மையில எங்க இருந்து வருது? தன் ரத்தத்தை தான் சாப்பிடுது. அதே போல நாம் இந்த இன்பங்களை துய்க்கும் போது தாங்க இன்பமே, வேற ஒண்ணு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தையும் உணர்வதுதான் இன்பம். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இதான் மனதுக்கு இன்பம். புரியுதுங்களா? அப்போ இங்க இன்னொன்னு, அப்ப மனதுக்கு துன்பம்னா என்ன, இன்பம்னா என்னன்னு புரிஞ்சுட்டீங்கல்ல? துன்பம்னா என்ன? இந்த இன்பம் இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும். பிறர் அனுபவிக்கிறத பாக்குறான், அது எனக்கு வேணும்னு நினைக்கிறான். அவனும் இதே அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையத்தான் உணர்றான். ஆனா நீ என்னமோ நினைச்சுக்கிற, அவன் வேற எதையோ. அவன் அமெரிக்காவில போய் அனுபவிக்கிறானே, இன்புறுகிறானே. எங்க போய் இன்புற்றாலும் அவன் இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைய தப்பா உணர்றான். அது மட்டுமல்ல, அதை உணர்றது யாரு? உன் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, பரமேஸ்வரன் ஒருத்தர். அவரு அமெரிக்காவில போய் அனுபவிக்கிறார். அது பரமேஸ்வரங்கிறது யாருக்கு? அவர் யாரு? அறிவு தானே அனுபவிக்குது, அறிவு தானே பரமேஸ்வரன். அதே அறிவு தானே நீ நானும். அப்ப பரமேஸ்வரன்றது அந்த உடலுக்கு ஒரு அடையாளம். இப்ப பரமேஸ்வரன்கிற ஒரு உடல்ல அமெரிக்காவுல போய் அங்க இருக்கிற இன்பங்களை அனுபவிப்பது யாரு? அறிவு, மெய்ப்பொருள். நான் யாரு? நானும் அதுதான். அப்ப நான் வேற, பரமேஸ்வரன் வேறயா? அப்ப இப்ப சொல்லுங்க, உலகம் முழுதும் இருக்காங்களே, ஏதோ கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறதா கணக்கிடுறாங்க. அவங்க எல்லாம் யாருங்க? எல்லாம் நான் தான். இப்ப நான் அனுபவிக்கிற இன்பத்துக்கு நானே பொறாமப்படுவேனா? பேராசைப்படுவேனா? அது எனக்கு வேணும்னு நினைப்பேனா? அது நான் தானே அனுபவிக்கிறேன், என்கிட்ட தானே இருக்குது. இதுதான் உண்மை. இந்த புலனின்ப ஆசை மரணம் வருகிற போது கேக்குறாங்க, உங்களுக்கு இன்னும் ஆசை இருக்குதா? இருக்குது, இன்னும் அனுபவிக்கணும். நீ நீ மரணம் வருது, வரப்போகுது, நீ பிழைத்துக் கொள்ள விரும்புகிறாயா, சாக விரும்புகிறாய்? ஐயோ பிழைச்சுக்கணும், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் சொத்தெல்லாம் வித்தாவது என்னை காப்பாத்துங்க. ஏன் காப்பாத்துனா என்ன பண்ண போற? உனக்கோ வயசு 80க்கு மேல ஆயிப்போச்சு, இவ்வளவு நாள் அனுபவிக்காத இன்னும் அனுபவிக்க போற? சரி, இவ்வளவு காலம் வந்தாலும் ஒரு நாள் இந்த உடலுக்கு, இந்த உடலை கொண்டுதானே நீ அனுபவிக்கிற. இந்த உடம்புல தானே உயிர் இருக்கு. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தானே நீ அனுபவிப்ப. ஒரு நாள் இந்த உயிர் இல்லாம போயிடுமே, உற்பத்தி குறைஞ்சுக்கிட்டே போகும். ஒரு நாள் உற்பத்தியே ஆகாது. ஏன்னா இந்த உடல் கெட்டு போயிடும். இந்த உடல் தானே உற்பத்தி பண்ணுது. சொல்ல போனா உணவு தானே உயிராகுது. உண்டி கொடுத்தோர் உயிர். அந்த உணவை சீரணிக்கிற சக்தி இருக்கணும்ல, அதுவும் அந்த உயிர் சக்தி தான், ஜீவகாந்தம் தான். வயோதிக காலத்துல இயல்பாகவே சிவகாந்த திணிவு குறைஞ்சிக்கிட்டே வரும். எனக்கு 80 வயசு ஆச்சு. 40 வயசுல 30 வயசுல இருந்த திணிவு இப்ப இருக்குதா? அப்போ இருந்த ஜீரண சக்தி
எவ்வளவு உணவை அது ஜீரணிக்க வச்சுது. அதுல இருந்தானே உயிர் உற்பத்தி. நல்லா சாப்பிட்டா தானே உயிர் சக்தி வருது. அதானே சாப்பிடுங்க சாப்பிடுங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அந்த உயிரை தான் நீ செலவு பண்ற. புரியுதா? பொருள் ஈட்டும் செயலிலும் புலன் இன்பங்களை தூய்க்கும் செயலிலும் இந்த உடல் கருவிகளை இயக்குகிறீர்கள். அந்த உணர்கருவிகள் இருக்குல்ல, தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது வழியாக அது செலவாகுது. ஒண்ணு பொருள் ஈட்டும் செயல், ஒண்ணு புலன் இன்பங்களை தூய்க்கும் செயல். இதான மன இயக்கம். அது செலவாயிட்டு தானே இருக்கும். ஒரு நாள் வரவு குறைஞ்சா அப்போ செலவு அதுக்கு தகுந்தாப்புல குறைக்கணும். இல்லைன்னா அதே மாதிரிதான் செலவு பண்ணுவேன்னா இங்க இருப்பு குறைஞ்சு, அப்ப மீண்டும் என்ன வரும்? அஜீரணம் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜீரணம் ஆனா ஜீரணம் ஆகுறதுக்கும் ஜீவகாந்தம் வேணும், உயிர் சக்தி வேணும். அப்ப அந்த உயிர் சக்தி இருந்தாதான் ஜீரணம் ஆகும். புரியுதுங்களா? அந்த உயிர் சக்தி இருந்தாதான் நீ தொழிலும் செய்ய முடியும், புலன் இன்பங்களை அனுபவிக்க முடியும். அப்ப ஜீவகாந்த சக்தி இருந்தாதான் சிவகாந்தமே உற்பத்தி ஆகும். எவ்வளவு முக்கியமானது உயிர் சக்தி. இதுதான் மெய் ஞானம். இந்த மெய்ப்பொருளே என் உயிராக இருக்கிறது. அதத்தான் அந்த மெய்ப்பொருளை பரமாத்மான்னு சொல்லுவாங்க. ஆத்மான மெய்ப்பொருள். உயிருக்கும் பேரு ஆன்மாதான். அது சீவன்கள்ல இருக்கிற உயிர், சீவ ஆத்மா. மகரிஷி கூட சொல்றாங்கல்ல, அண்டத்தில் கடவுளாய் கருதப்படுபவன் பிண்டத்தில் உயிர் என பேசப்படுகின்றான். அப்போ உங்களோட உயிர் கடவுள் இல்லையா? ஸ்பிரிட். இந்த ஆன்மீக அறிவு வேண்டாமா? மாணவர்களுக்கு வேண்டாம்? நான் 2-3 நாளா பாக்குறேன், ஆன்மீகம் பேசாதீங்க, மாணவர்களுக்கெல்லாம் ஆன்மீகம் வேண்டாம். என்னது எவ்வளவோ அறியாமல் இருக்கிறோன்னு பாருங்க. ஆன்மான்னா மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை அறிந்தாதான் நீ துன்பம் இல்லாமல் வாழலாம். மெய் ஞானம், இப்படி தெளிவான அறிவு. அந்த மெய்ப்பொருள் தான் சக்தியாகி துகள்களாகி பஞ்சபூதங்களாகி முறையாக கூடி அங்க சீவகாந்தமா இருக்கு. அந்த சீவகாந்தத்தினுடைய செலவுதான் இன்பம். அதான் உணர்றது எது? அந்த மெய்ப்பொருள் தான். அறிவுதான். அறிவுதான் ஆற்றலாக இருக்கிறது. சிவம் தான் சக்தியாக இருக்கிறது. அந்த சக்தியின் செலவை சிவம் உணர்கிறது. அது இருப்பு நிலையானது. அது அலை. அலை நிலையில மோதும். அப்ப நிலை உணர்வு. உணர்வது எது? அறிவு. அது அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை அறியும் போது அந்த அறிவுக்கு பெயர் மனம். அறிவு வேற மனம் வேறையா? அறிவது அறிவு. அதான் ஐ அறிவு. ஐ அறிவுனா மனம்னு பேர். ஐனா அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை. நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ரொம்ப மக்கள் பாருங்க, துன்பம் 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 துன்பம்ங்கிறாங்க. துன்பம் இல்லாமல் வாழணும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது நிகழ்கால இன்பத்தை அனுபவிக்கணும். நீ யாருன்னு தெரியாதால அனைவரும் நானே. அதனாலதான் மகரிஷி போன்ற மகான்கள் அது சொல்றாரு,
பிறர் பொருளுக்கும் பொருள் புகழ் செல்வாக்கு புலனேன். அதாவது பொருள் மக்கள், அதாவது சடப்பொருள் உபயோகம் தொடர்பு, உயிர் பொருள் தொடர்பு. இந்த பொருள் தொடர்புல தானே நம்ம ஜீவகாந்தம் செலவாகுது. பொருளோடு தொடர்பு கொள்ற போதுதான் அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, அலை நம்முடைய ஜீவகாந்தத்துல மோதி அது எத்தனை யூனிட் நம்ம இப்ப காதுல ஓசை மோதுது. 5 யூனிட் வருதுன்னா 5 யூனிட்ட வெளியேற்றுது. அது மோதி பாரு. எவ்ரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்றீங்க இல்லைங்களா? இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்டுக்கிட்டு 10 யூனிட் ஓசை என்னுடைய ஜீவகாந்தம் ஓசையாக தன்மாற்றம் பெற்று உங்க காதுல விழுது. உங்க ஜீவகாந்தம் என்ன ஆகுது? அதே 10 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இந்த செலவு தானே இன்பம். நல்ல பஞ்ச தன் மாத்திரைன்னு சொல்லுவார் மதுரை. தானே மாறு. இத வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாருங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு. அவன் தான் இந்த உலகத்துல வாழ முடியும், இன்புற்று வாழ முடியும். இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை என்பது என்ன? அதான் மெய்ப்பொருளுடைய தன்மாற்றம். அதான் மெய்ஞானம். அதை உணர்வதும் அதே மெய்ப்பொருள் தான். இத சொல்லுவாங்க ஞானிகள், மெய்ஞானிகள். உணர்வதும் உணரப்படுவதும் ஒன்றே. ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மகான், கேள்விப்பட்டு நான் அவருடைய நூல்கள் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அவர் சொல்வார், உணர்வதும் உணரப்படுவதும் ஒன்றே. தி பெர்சீவர் அண்ட் தி பெர்சீவ்ட் இஸ் ஒன் அண்ட் தி சேம். தி பெர்சீவர் பிகம் தி பெர்சீவ்ட். இதாங்க ஞானம். அதான் ஒரு ஞானின்னு பேர், ஜே கிருஷ்ணமூர்த்தி. பிலாசபர். பிலாசபர்னா ஞானின்னு அர்த்தம், மெய்ஞானின்னு அர்த்தங்க. விஞ்ஞானி, விண்ணை பற்றிய அறிவு. அந்த விண்ணு என்பது என்ன? விண்ணை இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. விண்ணு என்பது நுண் துகள்களின் தொகுப்பு. அதுலதான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை வருது. இந்த விண்ணு தான் காற்று, நெருப்பு எல்லாமே மூலம். அதாவது சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி பார்ட்டிகிள். எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் கண்டைன்ஸ் சப் எனர்ஜி பார்ட்டிகிள், நுண்விண். இதான் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு. இவங்க எதை பற்றிய அறிவு? இது விண் பற்றிய அறிவு. இது விஞ்ஞானிகள். இவங்க மெய்ஞானிகள் அல்ல, மெய்ப்பொருளை அறிந்தவர்கள் அல்ல. அப்படியானால் மெய்க்கு எதிர் சொல்லு என்னங்க? பொய். இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் பொய் ஞானிகள்னு சொல்லணும். பொய்ப்பொருள். இந்த வடமொழியில் அப்படிதான். அது மாயை. மாறுவது மாயை. அறிவு சுத்தவெளி, மாறாதது, நிலையானது. அது இறை நிலை, இது அலை, மாயை. அத வடமொழியில எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சத்தியம் அசத்தியம், அசத்தியம். அப்ப பஞ்சபூதங்கள்லாம் அசத்தியம் தானே, மாயை தானே. அப்ப விண் பற்றிய அறிவாளிகள்லாம் அவங்க எல்லாம் மெய்ஞானியா, பொய் ஞானிகள்? மெய்ஞானி இத அந்த விஞ்ஞானம்ங்கிற சொல்லுக்கு அறிவியல்னு சொல்றாங்க. அது தவறு. அறிவியல்ங்கிறது ஆன்மீகம், ஸ்பிரிட், அறிவு, இயல், மெய்ப்பொருள். அறிவுதான் மெய்ப்பொருள். அறிவை பற்றி ஆன்மா மெய்ப்பொருள். அவங்கதான் மெய்ஞானிகள். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
இன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களா? துன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இன்பம்ங்கிறது என்னங்க? இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை உணர்ந்து இன்புறுவது. இதிலே ஒரு இன்பம். நாம எல்லாரும் அப்படி வாழ நினைக்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்று அறியேன் பராபரமே. இப்ப பாருங்க, நாம இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம் பாருங்க. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. அது சடப்பொருள் உயிர் பொருள் உறவுல, இப்போ கணவன் மனைவி தாம்பத்திய உறவு கூட பொருள் உறவு தான், உயிர் பொருள் உறவு. அவ்வளவு. அப்போ பொருள் உறவுல புலன் இன்பங்களை தூக்கிறோம். இது இன்பம். அப்ப இது எல்லோரும் இதே போல அனுபவிக்கணும். இங்க வாழ்ற மக்கள், கோடான கோடி மக்கள் வாழ்றாங்க இல்லைங்களா? அத்தனை பேரும் நான் தானே. அப்ப எல்லோரும் இதுபோல இன்புற்று வாழ நான் உதவுகிறேன்னு வைங்களேன், அது எனக்கு இன்பமா இருக்காது இல்லையா? இது ஒரு இன்பம். அதான் வாழ விடு. என்ஜாய் தி நேச்சர் அண்ட் லெட் அதர்ஸ் டு என்ஜாய். அதான் அந்த இயற்கையை ரசித்து இன்புறுவனும். அப்ப பிறருக்கு உதவுவது கூட ஒரு இன்பம் தானே. பாருங்க, இதுவும் இன்பம் தான். அப்போ புலன்கள் இயற்கையை தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு ரசிப்பது இன்பம். எல்லோரும் பிறரும் இதுபோல் ரசித்து இன்புறுவதற்கு உதவுவது ஒரு இன்பம். இந்த புலன் இன்பங்களை தூக்கும் போதுங்க, அது கூட ஒரு ஒரு நிலை வரும்போது சலிப்பு வந்துடும். ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் பிறருக்கு உதவுறோம் பாருங்க, சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, சேவை சேவை சேவைன்னா என்னங்க? எல்லோரும் இன்புற்று இருக்கணும். எல்லாம் தொட்டு சுவைத்து ஆடி பாடி மகிழணும். நல்லா உண்டு உறங்கி இன்புற்று வாழ்வதுதான். பி ஹாப்பி, கொண்டாடுங்கள். இப்போ ஒரு விழா காலம் வருது, கொண்டாட்டம். புரியுங்களா? ஒரு பொங்கல் திருநாள், புத்தாண்டு கொண்டாட்டம், ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், திருமண நாள் கொண்டாட்டம். என்ன பண்றீங்க? எப்பவும் அனுபவிக்கிறது கூட சிறப்பா அனுபவிக்கிறீங்க. சிறப்பா சாப்பிடுறீங்க, வாசனை பார்த்து ரசிக்கிறது, கேட்டு ரசிக்கிறது, தொட்டு, இதைத்தானே அனுபவிக்கிறீங்க. வேற என்ன அனுபவிக்கிறீங்க சொல்லுங்க? இப்படி கொண்டாடுறோமா? எல்லோரும் இதுபோல் கொண்டாடுவதற்கு நம்ம என்ன செய்யறோம்? உதவுறோம். ஏன் உதவுறோம்? அதுல என்ன இன்பம்னா அவன் நான் தானே. பாருங்க, நீங்க யாருக்குமே பிறர் துன்பப்படுவதை பார்த்தாலே ஒரு இரக்கம் வருதா வரலையா? இயல்பாவே வருது. இதுக்கு பேர் தான் அன்பு. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான், தனியா இல்ல, ஒரு இணைப்பு. ஒரு பேனா இருக்குது, இந்த பேனாவில் ஒரு முனை நானு, இன்னொரு முனையில நீங்க, அவ்வளவுதானே. வேற என்ன இருக்கு? எல்லாரும் இணைஞ்சுதான் இருக்கிறோம், ஒரு யூனிட். ஒரு ஆலமரத்துல ஏதாவது உறுப்பு தனியா இருக்குதா? மரத்துக்கு தனியா இல்லையே. அந்த எல்லாம் மரத்துல அது ஒரு பகுதி. அதே மாதிரி இயற்கை, பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காணுகின்றேன். அப்ப இங்க இருக்கிற எல்லா ஜீவன்களும் நான் தானே, ஐம்பூதங்களும் நான் தானே. ஜீவன்களுக்கும் ஐம்பூதங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது முறையாக கூடியிருக்குது. அது பேதித்த முறையற்ற கூட்டு. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுத்து பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பீடை உணர்தல் இயக்கமாய். பிரம்மஞான கவிகள் சொல்றாங்கல்ல, மலைக்காதில் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு தானே.
அதனாலதான் தானாடாவிட்டாலும் சதை ஆடுது. அப்போ இந்த மெய்ப்பொருளை அறிந்த போது எல்லாரும் நான் தானே. அப்ப நீங்க யாருக்காவது துன்பம் தருவீங்களா? இப்ப எப்படி துன்பம் தர்றான் பாருங்களேன். அவனுடைய பொருளை பறிக்கிறான். அது விலங்கு செஞ்ச வேலை. மனிதன் பறிக்க வேண்டியதே இல்லை. இவன் உழைச்சி பொருள் ஈட்டலாம். விலங்குக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ விலங்குகள் கூட ஒரு பறவையோ ஒரு விலங்கோன்னு வச்சுக்கங்களேன், அதோட குஞ்சு குட்டிக்கு உணவை அது தேடி கொடுக்குது. அதே போல நமக்கும் கொடுப்பாங்க. உழைக்க தெரியாத குழந்தைகள், இயலாத குறைவு முதியவர்கள், வேறு குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுக்கலாம்ல, அன்பு இருந்தா. இந்த மெய்ப்பொருள் அறிவு இருந்தா, எல்லாருக்கும் இந்த மெய்ப்பொருள் அறிவு இருக்குன்னு வைங்களேன். நான் யார்? எல்லாம் நான் தான். அப்ப இந்த பொருளை ஈட்டுறவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா இல்லையா? எல்லாரும் எல்லாமும் பெறுவார்கள். பொருள் இல்லாதற்கு உலகம் இல்லை. பாருங்க, பொருளுக்காக தான் சண்டை. கணவன் மனைவிக்குள்ளேயே அங்கதான் பிரச்சனை. பொருள் சம்பாதிக்கலன்னா கூடி வாழ முடியல. பொருள் சம்பாதிக்கிறது கணவனுடைய கடமை. அவனுக்கு பொருள் ஈட்ட முடியல, குடும்பத்துக்கு தேவையான பொருள் ஈட்ட இயலவில்லைன்னா அவனை யாரையா கல்யாணம் பண்ணிக்குவா? சொல்லுங்களேன். கூடி வாழ்வீங்களா? அன்பு இருக்குமா? உங்களை மதிப்பாங்களா? அப்போ இந்த பொருள் ஈட்டுகிற அறிவு உனக்கு இருக்குதா இல்லையா? எப்படி? இந்த பொருள் எல்லாம் இருக்குது. மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு அந்த மெய்ப்பொருள் தான் என் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களாகவும் இருக்கிறது தெரிஞ்சிடும். எனக்கு என்ன வேண்டும் என்பதை கணித்து திட்டமிட்டு உழைத்து இந்த பொருளை ஈட்ட முடியும். அதான் மாதிரி சொல்றாங்க, மெய்ப்பொருளை அறிந்தவன் வேண்டல் வளம் தெரிந்து வாழ்வான். எனக்கு என்ன வேணும், என்ன வளம் இருக்கிறது, அதான் வேண்டல் வளம். வண்டவாளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? மெய்ப்பொருள் தான் நமக்கு வேண்டிய இயற்கை வளங்களா இருக்கு. சடப்பொருள்கள், உயிர் பொருள்கள். இயற்கை வளங்கள் இருக்கா இல்லையா? இயற்கை வளம்னா என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள், ஐயறி, இதெல்லாமே நமக்கு அனுபவ பொருள்கள். அப்ப அந்த இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக பயன்படுத்தி உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி பல பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். அதை இயற்கை பொருளை செயற்கை பொருளா மாற்றும். அதுக்குரிய அறிவும் இருக்குது இல்ல? அந்த மெய்ப்பொருள் தானே அங்க அறிவா இருக்குது. அந்த மெய்ப்பொருள் தானே எல்லாமா இருக்குது. அப்போ உனக்கு நீ பொருள் ஈட்டிடுவல்ல. ஈட்ட தெரியாத குழந்தைகள், முதியவர்கள், மற்ற குறைபாடு உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற அன்பு இருக்குதா இல்லையா? மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு. அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இந்த மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கெல்லாம் அன்பு இருக்கும். அப்ப அன்பு மலர்ந்து விட்டால் யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க. இப்ப நிறைய பொருள்ல தான் கஷ்டப்படுறான். பொருள் துன்பம். சரி, அந்த பொருள் வசதியா வாழ்ற அளவுக்கு இருக்கு. கம்ஃபர்டபுள் லிவிங், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், போக்குவரத்து சாதனம், தொலைத்தொடர்பு சாதனம், மின்சாரம் எல்லாம் இருக்கு. அவனும் துன்பப்படுறான். ஏன்னா அவன் ஆசைப்படுறான். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். பொருள், உதவும் உறவுகள், புலன் இன்பம். இந்த புலன் இன்பத்துக்கும் ஆசைப்படுறான்.
அதான் பொருள் பற்று, மக்கள் பாசம், புலனின்ப ஆசை. இத மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கும் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அந்த ஆசைப்படுவதுதான் துன்பம், மனதுக்கு துன்பம். இப்போ இப்ப மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு மன துன்பம் உண்டா? சொல்லுங்க. மெய்ப்பொருள் உழைச்சி பொருள் ஈட்டுவான், இல்லாதவனுக்கு கொடுப்பான், இவனுக்கும் பொருள் இருக்கும். இன்னும் எல்லார்கிட்ட இருக்கிறதும் எல்லாரும் நீதானே. புரியுதா? அப்ப அவன் அனுபவிக்கிறதும் நீ அனுபவிக்கிறதும் ஒண்ணுதான். உனக்கு ஆசை வருமா? பொறாம வருமா? அவங்கள்ட்ட இருந்து பறிப்பியா? உடலை தாக்குவியா? வாழும் பொருளை பறிப்பியா? வாழும் உரிமையை, வாழும்னா அந்த உலக இன்பங்களை இன்புற்று வாழ்வு, துய்த்து வாழ்வது, இந்த உரிமையை பறிப்பியா? உனக்கு துன்பமே இல்லை. அப்போ அப்போ உறவு பிரச்சனை இருக்குமா? எல்லாரும் உதவுகிற உறவுகள் இருப்பாங்க. உனக்கு நீ பிறருக்கு உதவி வாழ்ந்தால் உனக்கு உதவும் உறவுகள் இருக்கும், உனக்கு பொருள் இருக்கும். நீ இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பாய், அதுல மன நிறைவும் வந்துடும். சரி, அப்ப இந்த பாருங்க, இப்ப மன துன்பம் இல்லை, பொருள் பிரச்சனையும் உறவு பிரச்சனையும் மன நிறைவு பிரச்சனையும் மனதுக்கு துன்பம். மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு இனி மன துன்பம் இல்லை. சரி, உடல் துன்பம் வருமா? உடல் துன்பம்னா என்ன? நோய். அதான நோய். என்ன? நீ இந்த இந்த புலன் இன்பங்களை தூய்க்கும் போது உனக்கு அந்த இன்பம் மெய்ப்பொருளை அறியாதனால இந்த இன்பம் எப்படி கிடைக்குதுன்னு உனக்கு தெரியல. அந்த மெய்ப்பொருள் தான் புலன்கள் வழியாக தன்மாற்றம் பெற்று செலவாகுது. அதுதான் இன்பம்னு உனக்கு தெரியாதனால நீ இந்த இன்பத்தை நாடி இந்த பொருளிலே இன்பம் இருப்பதாக, இன்பம் வெளியிலிருந்து வருவதாக நினைத்து அந்த இன்பத்திலே மயங்கி இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். உன்னை அறியாதனால. ஏன் இன்னும் வேணும் ஆசைப்படுற? நான் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன். சிலர் சொல்றாங்க பார்த்தீங்களா, வாழ்வது சிறகாலம், கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், லைஃப் இஸ் ஷார்ட். சுத்த தப்பு. வாழ்றது இந்த உடல் தான். உடலா வாழுது, உடலுக்கு தான் ஷார்ட் லைஃப், ஆயுள் உண்டு. ஆனால் இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது இந்த உடல் அல்ல, மெய்ப்பொருள். அப்ப நான் என்னாலும் வாழுகிறேன், எனக்கு மரணமே கிடையாது, சாவே இல்லை. பாரதி சொன்னது போல, நான் சாவை மிஞ்சியவன், எனக்கு சாவு இல்லைன்னு சொன்னார். இதைத்தான் வள்ளல் பெருமான் எனக்கு மரணம் இல்லைன்னு, மரணமில்லா பெறுவாள். எனக்கு மரணம் இல்லை, நான் என்னாலும் வாழுகிறேன் என்றால் நான் இப்ப இருக்கிற நிகழ்கால இன்பத்தை அனுபவிப்பேன். நானா எப்பவும் இருக்கிறேனே. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முறையிலும் நான் ஒரு ஓமை சொல்றேன், அதையே சொல்றேன். திருநெல்வேலிக்கு போறோம், 2 நாள் அங்க தங்கி இருப்போம். அந்த ஊர்ல தான் அந்த அல்வா நல்லா இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அங்க சாப்பிடணும், சுட சுட சாப்பிடணும், அப்பதான் அது டேஸ்ட். அந்த ஊர்ல இருக்கிறவன் நாம தான் எப்பவுமே இருக்கிறவன், நம்ம செத்தா போறோம். நான் வாழுகிறேன். அதனால அவனுக்கு எப்ப சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாங்கி சாப்பிடுவான், அளவோட சாப்பிடுவான்ல. ஆனா வெளியூர்ல இருந்து வந்தவன் என்ன செய்வான், நான் 2 நாள் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் போயிடுவேன். அவன் என்ன நினைக்கிறான், இந்த உடல் தான் அனுபவிக்குது. புரியுது? அதனால என்ன செய்யறான், நான் செத்து போயிடுவேன்,
அதனால இருக்கு வரைக்கும் என்னத்தை கண்டோம் அனுபவி என்று அளவுக்கு மேல அனுபவிக்கிறான். இதைத்தான் சொல்றாங்க, இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். ஆசைப்படுவது மனதுக்கு துன்பம், அனுபவிப்பது உடலுக்கு துன்பம். எப்படி அனுபவிக்கிறீங்க? சிவகாந்தத்தை செலவு பண்ணி. அப்ப இருப்பு குறையுது. இருப்பு குறைஞ்சா ஜீரணம் நடக்குமா? ஜீரணம்னா என்ன? அதான் கேள்வி. நம்ம உணவுல இருந்து சத்துப்பொருள் உயிர் சத்தை பிரிக்கணும். அப்பதான் உயிர் சத்து உற்பத்தி ஆகும். உயிர் சக்தி உற்பத்தி ஆகணும்னா உயிர் சத்தை பிரிச்சு எடுக்கணும். அதான் பயோகெமிக்கல். புரியுதுங்களா? அப்போ கழிவு பொருளை வெளியேற்றணும். அசிமுலேஷன் அண்ட் எலிமினேஷன், இதான் சீரணம். இதை செய்யறதுக்கு நம்ம உடம்புல எவ்வளவு வேணும்? ஒரு 1000 யூனிட் சீவகாந்தம் இருக்கணும் எப்பவும். இதுக்கு மேல மிச்சமா இருக்கிறத நீங்க மன இயக்கத்துல செலவு செய்யலாம். பொருள் ஈட்டும் செயல், புலன் இன்பங்களை தூக்கும் செயல்ல மன இயக்கம். இது உடல் இயக்கம், மெட்டபாலிசம். அப்ப இந்த உடல் இயக்க கருவிகள் இருக்கு இல்லைங்களா? உடல் இயக்கத்துக்கு கருவி என்னென்ன இருக்குது? இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், திருநீரகம், பித்தப்பை, மூத்திரப்பை, இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல். இத்தனை உறுப்பு சரியா வேலை செய்யணும். அதான சீரணம் நடக்கணும். அப்ப அதுக்கு 1000 யூனிட் வேணும். நீ இந்த இன்பத்துல மயங்கி ஒரு 100 யூனிட் அதிகமா செலவு பண்ணிட்டேன்னா இந்த இருப்பு 900 யூனிட் தானே நடக்கும் இருக்கும். அப்ப ஜீரணம் நடக்குமா? உயிர் சத்து பிரிச்சு எடுக்காது. அப்போ சத்து பொருள் குறைஞ்சிரும், கழிவு வெளியேறாது. அப்ப கழிவு எங்க இருக்கும்? உடல்லே இருக்கும், செல்களில் இருக்கும், ரத்தத்தில் இருக்கும். இதுதான் நோய்க்கு. அப்பதான் வலிக்குது உடம்புல. அப்ப வலிக்கும் போது நோய் எப்படி கண்டுபிடிச்சோம்? இப்போ விஞ்ஞானம் வந்துச்சு. ரத்தத்தை அல்லது உடல் செல்களை சோதனை பண்றோம் லேப்ல, மைக்ரோ லேப். என்ன கண்டுபிடிச்சோம்? சத்துப்பொருள் அளவு தரம் குறைஞ்சு போச்சு. அது சில சத்துப்பொருள் இல்ல, சில சத்துப்பொருள் அளவு குறைஞ்சிருக்குது, தரம் குறைஞ்சிருக்கு. நச்சு பொருள் இருக்கு, டாக்ஸின். இதைத்தானே கண்டுபிடிச்சீங்க. இதான நோய். இன்னொன்னு, அணு அடுக்கு சீர்குலையுது. ஏதோ விபத்துக்கள், புற தாக்குதல்னால அணு அடுக்கு சீர்குலைந்தா வலிக்கும், அது நோய். அதுக்கு சரியான பயிற்சி, அந்த ஓட்டத்தை சரி செய்யறதுக்கான பயிற்சி. இப்ப பிசியோதெரப்பின்னு சொல்றோம், உடல் பயிற்சின்னு சொல்றோம். அப்புறம் அந்த சிதைஞ்சு போன செல்களை புதுப்பிக்கணும். அதுக்கு நல்ல சத்தான உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த அணு அடுக்கு சீர்குலைவு சரியா போயிடுதுல்ல, வலி. அப்ப இன்னொன்னு, செல்கள்ல ரசாயன குழப்பம். அப்ப அதை சரி பண்ணணும். என்ன செய்யணும்? அந்த கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும். அதுக்கு தான் பயிற்சி. சத்து பொருளை கூட்டி கொள்ளணும். அதுதான் உணவை ஒழுங்குபடுத்தணும். உணவு, மருந்து, அதுவும் சரியா செய்ய முடியல. அதனாலதான் காயக்கல்ப பயிற்சி. அப்போ காயக்கல்ப பயிற்சியும் உடல் பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா இந்த உடலுக்கு வரக்கூடிய நோயை தடுக்கலாமல், ஆசைப்படாமல் இருக்கணும். அப்ப அது சந்தர்ப்ப சூழ்நிலையால, சுற்றுப்புற சூழல், நீங்க ஆசைப்படல, ஆனா நீங்க பயன்படுத்துற பொருள் எல்லாம் தரங்கெட்டு போச்சு. அந்த பொருளை இயற்கையை கெடுத்து, நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் கெடுத்து, சுற்றுச்சூழலை கெடுத்து, உணவின் தரத்தை குலைச்சி, உணவு, நீர், வெப்பம், காற்று எல்லாத்தையும் கெடுத்து, அப்புறம் நீங்க பயன்படுத்துற பொருள் எல்லாம் ரசாயன குழப்பம் வந்துரும்ல. சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், இதே கரு அமைப்புல இருக்குது. முன்னோர்கள் செய்த, முன்னோர்களும் அதான் முற்பிறவி. முற்பிறவினா எங்கேயோ பிறந்ததில்ல, நம்முடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் தான் நம்ம முற்பிறவி. கடந்த 7 பிறவிகளில் அவங்க செய்த தவறுகள், தனக்கும் பிறருக்கும் செய்த தவறுகளால இந்த ரசாயன குழப்பம் ஏற்பட்டு
இந்த செல்கள், இந்த உறுப்புகள் கெட்டு போயிடும், தானா கெடும், நோய் வரும். இதுதான் கர்மா, சஞ்சித கர்மா, முற்பிறவிகளிலே நாம் செய்த பாவங்கள். முற்பிறவினா எங்கேயோ பிறந்தது, நம்முடைய முன்னோர்கள் தான் நம்ம முற்பிறவிகள். அதை பற்றி கூட நான் இப்ப இன்னைக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ சமயமா 4-5 நாளா இந்த முற்பிறவி மறுபிறவியை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் இந்த முற்பிறவியை பற்றி ஏதோ பேசிட்டாருன்னு அவரை கூட ஏதோ கைது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு செய்தி பார்த்தேன். அது என்னமோ நடக்குது. நீங்க சிந்தனை பண்ணுங்க அன்பானவர்களே. இப்ப நான் நிறைவு செய்ய போறேன். மெய்ப்பொருள் அறிவுன்னா வேற ஒண்ணும் இல்லை. இந்த இறைநிலை சுத்த வெளியேதான் அது என்னும் பரம்பொருள் மெய். எழுச்சி பெற்று அணுவந்த உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி. அத மாணிக்க வாசகர் சொல்றாரு பாருங்க. வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. அப்போ இந்த உயிருங்கிறது சிவகாந்தம், ஊன்கிறது உடல், 5 பூதங்களுடைய கூட்டு. இதை நம்ம சீராக பராமரிக்கணுமா இல்லையா? அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம்? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் அளவு முறை காக்க வேண்டும். அளவு முறை காத்தோம்னா நம்முடைய ஜீவகாந்தம் விரயமாகாது, 5 பூதங்களும் சீராக பராமரிக்கப்படும். இந்த 5க்கும் அந்த 5 ரொம்ப பொருத்தமா இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்மளே சொல்லுங்களேன், நோய் வந்தா மருத்துவர்கள் என்ன கேட்கறாங்க? உணவை பற்றி கேட்கறாங்க. உழைப்பு சரியா இருக்குதா? உறக்கம், புலனின்ப அனுபவம், எண்ணம், இதெல்லாம் சரியா இருக்குதா? இப்ப என்ன கேட்கறாங்க? அப்ப மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு உடல்நலம் காக்கும் அறிவு முழுமையாக விளங்கி விடுகிறது. இதான் அறிவு, இதான் ஆன்மீக அறிவு. இந்த ஆன்மீக அறிவை கல்விக்கூடத்துல கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆன்மாவை அறிந்தவனுக்கு, மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு உடல் நலம் காக்கும் அறிவு முழுமையாக விளங்கிவிடும். அவன் ஹைஸ்கூல் படிச்சுட்டு 12ல படிச்சுட்டு வெளியில வர்றான் பாருங்க, ஆயுள் முழுக்க அவனுக்கு நோய் இல்லாம நோயே வராது, நோயற்ற வாழ்க்கையை வாழ கத்திருப்பான். இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சவங்களுக்கெல்லாம் நோயற்று வாழும் அறிவு இருக்கா? ஏன்னா அவனுக்கு ஆன்மீக அறிவு இல்லை. இந்த ஆன்மீக அறிவு கல்வி கூடத்துல கொடுக்கணும். மாணவர்களுக்கு ஆன்மீக கல்வி தேவையில்லை. ஆன்மீகம் பேசாதீர்கள். என்னது? மெய்ஞானம். சரி, அப்போ பாருங்களேன், துன்பம் இல்லாம வாழ்வான்ல, உடல் நலத்தோட வாழ்வான். இயற்கை நியதிப்படி உடம்பு அடிக்கடி பழுது வராம இருந்தா 80 வயதுக்கு மேலதான் தளர்ச்சி மரணம் வரும் இந்த உடலுக்கு, இயற்கை மரணம். அப்ப உடல் நலத்தோட நீண்ட நாள் வாழ்வான் இல்லையா? அப்புறம் என்ன? இந்த அறிவு வந்தாச்சு இல்ல? மெய்ஞானம் ஓங்கி வாழ்பவனுக்கு உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழும் அறிவு முழுமையாக விளங்கிவிடும். சரியா? பொருள் ஈட்டும் அறிவு. அந்த மெய்ப்பொருள் தான் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களாகவும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டானே ஆனால் அவன் அறவழியில, இயற்கை வளம் கெடாமல, பிறருக்கும் தீங்கு வராம, தனக்கும் தீங்கு வராம அறவழியில் பொருள் ஈட்டி அதை எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்து அளவோட முறையோட பயன்படுத்தி அவன் பொருள் பிரச்சனை இல்லாம வாழ்வானா இல்லையா? புரியுதா? துன்பம் இருக்குமா? பொருள் பிரச்சனை இருக்குமா வாழ்க்கையில? துன்பம் இல்ல. நமக்கு உதவுகிற உறவுகள், இங்க இருக்க சமுதாயம் யாரு? அதே மெய்ப்பொருள் தான். மெய்ப்பொருள் தான் எனக்கு உதவும் உறவுகளாக இருக்கிறது. அதான் மகிரி சொன்னார், தனி மனிதன், இயற்கை, சமுதாயம் என்ற 3 இணைப்பில் மனித வாழ்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த மெய்ப்பொருளை அறிந்தவனுக்கு எனக்கு உதவும் உறவுகள் இருக்கிறது, இந்த உதவும் உறவுகள் வேண்டும். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் பிறருக்கு உதவி வாழணும். பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிற, பிறர் உனக்கு ஒத்து உதவி வாழணும் அல்லவா? அப்ப நீ பிறருக்கு ஒத்து உதவி வாழு. துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழ்பவன், அதான் இரண்டொழுக்க பண்பாடு.
இப்ப சொல்லுங்க அன்பானவர்களே, உரை நிறைவு பெறப் போகிறது. மெய்ஞானம் ஒன்றி வாழ்ந்தால் உனக்கு துன்பம் இருக்குமா? புரியுதா? அதான் ஞானம். துன்பம் இல்லாத வாழ்வுக்கு ஞானம். அஞ்ஞானம் துன்பத்திற்கு காரணம். ஞானம்னா என்ன? மெய்ஞானமே ஞானம். மெய்ப்பொருளை அறிந்தவனே ஞானி. மெய்ஞானியே ஞானி. தன்னை அறிந்தவனே தத்துவ ஞானி. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. நான் இருக்கிறேன் இப்போ. ஆசான் அருள் தந்த அவர்களுடைய உதவினால குரு நான் மெய்ஞானியாக வாழுகின்றேன். நான் துன்பம் இல்லாமல் வாழ்கின்றேன். இந்த உரையை கேட்கிற அனைவரும் எங்கள் மெய்ப்பொருளை அறிந்து துன்பம் இல்லாமல் வாழ்வீர்கள், வாழ வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளம். முதலாவது அன்பராக உமையாளம்மா நீங்க ஹேண்ட் பண்ணிருக்கீங்க. ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? அம்மா நன்றிங்கம்மா, வாய்ப்பு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா நீங்க சொன்னீங்கல்லங்க ஐயா, இந்த பேனாவுல ஒரு முனை நான் இன்னொரு முனை நீங்க அப்படின்னு சொன்னீங்களேங்க ஐயா, அதுக்குதாங்க விளக்கம் கேட்கலான்னு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க, நான் எங்க இருக்கிறேன்? எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்குதா இல்லையா காந்த களம்? ஆமாங்க ஐயா. நீங்க ஒரு காந்த களத்துக்குள்ள தானே எல்லாரும் இருக்கிறோம். ஆமா ஐயா. அந்த சக்தி தானமா எல்லாரையும் இணைத்து வச்சிருக்குது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க ஒரு முனையில இருக்கீங்க, நான் ஒரு முனையில இருக்கிறேன். ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. நீங்களும் காந்தம், நானும் காந்தம். ஆமாங்க ஐயா. நீங்களும் மெய்ப்பொருள், நானும் மெய்ப்பொருள். ஆமாங்க. இந்த பிரபஞ்சத்துல தானே இருக்கிறோம். பிரபஞ்சத்துலதான் இருக்கணும். ஒரு ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான இலை இருக்குது. அது எல்லாம் மரத்துல தானே இருக்குது. மரத்தை விட்டு தனியா இருக்குதா? மரத்துலதாங்க ஐயா இருக்கு. ஒரு பகுதியில நீங்க அங்க ஒரு இலை இருக்குது, இன்னொரு பக்கத்துல இன்னொரு இலை இருக்குது. ரெண்டு வெவ்வேறு இடத்துலயா இருக்குது, மரத்துல தானே இருக்குது. இறைவனுடைய தோற்றத்தில் ஒரு பகுதி. சரிங்க. பிரபஞ்சமே இறைவனுடைய உடல். தெரிஞ்சுச்சுங்கம்மா? புரிஞ்சுச்சுங்க. பிரபஞ்சமே இறைவனுடைய உடல். இறைவன் உருவம் இல்லாதவன். உருவமா இருக்கும்போது என்ன ஆகுது? தோற்றமா இருக்கிறான், ஐம்பூதங்களாக இருக்கிறான். ஐம்பூதங்கள் என்னவா இருக்குது? நட்சத்திரங்கள், கோள்கள், உயிரினங்களாக இருக்கிறது. அப்ப நீங்களும் இயற்கையில ஒரு பகுதி, நானும் இயற்கையில ஒரு பகுதி. நீங்க வேற, நான் வேறையா? இல்லைங்கய்யா. இப்ப புரிஞ்சு போச்சா? புரிஞ்சிருச்சு. நீங்கள் யார்? நான் தான். நான் தான் நீங்க, நீங்க தான் நான் தான். எல்லாரும் ஒண்ணு. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை. அதான் ஞானம். இப்ப இறைவன் தானே நீங்க. தானே. இறைவனை தவிர வேற ஏதாவது இருக்கா? மெய்ஞானம். மெய்ஞானம் மலர்ந்துச்சா இல்லையா? மலர்ந்துருச்சு. மெய்ஞானி. உங்க பேர் என்னமா? உமையாளுங்கய்யா. உமையால் மெய்ஞானி ஆகிவிட்டீர்கள். புரிஞ்சு வாழ்க்கை ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிகள் அம்மா. ஒரு முனை இன்னொரு முனை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஓம் தங்கம் தென்காசியிலிருந்து ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். தங்கம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. அது அம்மா இல்ல ஐயா. ஓம் ஐயா தான். கரெக்ட் தானுங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஐயா தான் சொன்னேன். ஐயா அட்மிட் பண்ணுங்க ஐயா. ஓகே. சாந்தி சுந்தரம் அம்மா, அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா பெரிய குளத்திலிருந்து. அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன் சுசிலாமா, வாழ்த்துக்கள். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா.
பெரிய குளத்திலிருந்து பேசுறேங்க. ரொம்ப அற்புதமான உரை. மீண்டும் மீண்டும் நாங்க கேட்டு நிறைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேங்கய்யா. ஐயா, தாங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி முன்னோர்கள் என்பவர்கள் நம்மளுடைய தாய் தகப்பனார்கள், அதற்கு மேல முன்னாடி தாத்தா பாட்டி அப்படின்னு சொன்னீங்க. ஐயா, இப்ப நம்ம ஓரளவுக்கு மெஞ்ஞானத்துல இருக்கிறோம். மகிழ்ச்சியோட அருளால நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிந்துட்டாங்க, நமக்கு முன்பே போயிட்டாங்கங்கும் போது அந்த சிறு தடுமாற்றம், அந்த மனதுக்குள்ள ஒரு வேதனை வரும் பொழுது, ஏன் இப்படி நடந்தது, அப்ப முன்னோர்களுடைய பாவ பதிவுகளின் தன்மைதானா என்று எல்லாமே உணர்ந்துதான் இருக்கிறோம். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் ரொம்ப வேதனைப்படுதுங்க ஐயா. அத அப்ப பத்தி தான் நீங்க உங்ககிட்ட தெளிவா இல்ல, கேட்கணும்னு நினைச்சீங்க. நீங்க தெளிவா இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆஹ் இப்ப பிள்ளைகள் போயிட்டாங்கன்னா ஆஹ் அவங்க உங்க உடம்ப பராமரிச்சிருக்கணும். ஆமா. அவங்க மெய்ஞானமா இருந்தா, ஆஹ் மெய்ஞானம் பெற்றிருந்தால் சரிங்கய்யா. அவங்க உடல்நலத்தை கெடுப்பாங்களா? ஒண்ணு ஆமாங்க. இல்லைன்னா யாராவது கொலை பண்ணிருக்கணும், இல்லைன்னா நோய்வாய் போட்டு செத்து இருப்பாங்க. அப்படித்தானே? ஆமா. ஆமாங்கய்யா. உண்மையா தானே? உண்மை அதுதாங்கய்யா. உங்க மகள் கூட சமீபத்துல காலமாயிட்டா. ஆமாங்கய்யா. உடம்ப அவ கவனிச்சுக்கல, அவ மெய்ஞானி ஆஹ் அல்ல. சரி 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 சரி. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா. சரி, இதுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? அவ யாரு, நான் யாரு? ரெண்டுமே ஒருத்தவங்க தான். இறைவன் மெய்ப்பொருள் செத்து போச்சா? சொல்லுங்க. தெரிஞ்சிருச்சுங்க, தெரிஞ்சிருச்சுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறைவன் தானே? ஆமா, எல்லாருமே நீங்க தானே? கண்டிப்பா நான் தான். அப்புறம் எதுக்கு வருத்தப்படுறீங்க? நான் வருத்தப்படலையே. நான் எதுக்கு வருத்தப்படுறேன்னா, ஆஹ் உன்னுடைய குடும்ப கடமைகள், நீ எது வரைக்கும் வாழ்ந்திருக்கணும்? உனக்கு இயற்கை மரணம் தானே வரணும். ஆமா, 30 வயதுக்கு மேல வர்ற அளவுல நீ உடம்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? பத்திரமா பாதுகாப்பு. பாத்துக்கணும். பாத்து. பாதுகாக்கணும்னா நீயும் இருங்கம்மா, உம் நீயும் உலக இன்பங்களை அனுபவிக்காம போயிட்ட, இன்னும் அனுபவிக்கணும்ல, பிறருக்கு ஆம். உதவணும்ல. உம் நீ உலக இன்பங்களை, புலன் இன்பத்தை இதேதான் அனுபவிக்க போற, நீ உதவணுமா இல்லையா? கண்டிப்பாங்கய்யா. உங்க குழந்தைகளுக்காவது உதவணும்ல. உம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்காவது நீ இந்த உடம்ப பாதுகாத்து இருக்கணும்ல. கண்டிப்பாங்கய்யா, தவறிட்டாங்க அவங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, உங்க கேள்விக்கு பதில் வந்துருச்சா? கரெக்டா கிடைச்சிருச்சுங்கய்யா. ஆக்யூரேட் ஆன்சருங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஞானம்தான். மெய்ஞானியா இருந்தா வருமா நோய், மரணம் வருமா? கண்டிப்பா வராதுங்க. 80 வயதுக்கு மேல இந்த உடல் தளர்ந்துதான் ஜீவகாந்த உற்பத்தி குறையும். அது வரைக்கும் நீங்க பராமரிக்கணும், மெயின்டைன் பண்ணணும். அறிவு இல்ல. புரியுதா? புரியுதுங்க, சூப்பரா புரியுதுங்கய்யா. ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா. சுசிமா, நன்றிமா, வாழ்க வளமுடன். சூப்பரா ஒருங்கிணைத்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அம்மா. நன்றி இல்லம்மா, நன்றி. இப்ப தெளிவா. இனிமே இந்த கேள்வி கேட்க கூடாது நீங்க யாருகிட்டயும். நல்லா ஏமா பதில் அவங்களுக்கு பதில் புரிஞ்சிருச்சு, இனிமே கேட்க போறாங்க. அதுதான் திரும்ப கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பிள்ளையினுடைய இது அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சு ஒரு முறை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தெளிவடைஞ்சுக்கோங்கம்மா. கண்டிப்பா சசிலாமா, நான் தெளிவா இருக்கேன். புரியுதுல்ல? கண்டிப்பாங்க, மகரிஷியே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஆன்சரு. அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளம். நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா, நான் கேட்க வந்த கேள்வி உணருவதும் உணரப்படுவதும், அதுக்கு கொஞ்சம் எப்படியான்னு சொல்லுங்கன்னு தான். ஆனா இன்னொன்னுயா, இப்போ உங்க ஒளி சுவை வாசனை. ஆமா,
அது எது எது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையா இருக்கிறது? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் தான் விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, விண்ணில் அழுத்தமாக, காற்றில் ஓசையாக, நெருப்பில் ஒளியாக, நீரில் சுவையாக, மண்ணில் வாசனையாக இருக்கிறது. இது புரிஞ்சிருச்சா இல்லையா? புரிஞ்சிருச்சியா? உணரப்படுவதும் உணர்வதும் ஒன்று. மெய்ப்பொருள் தானே இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையா இருக்குது. நன்றி ஐயா. உணரப்படுவது மெய்ப்பொருள் தான் உணருது. வாழ்க வளம். அதே மெய்ப்பொருள் தான் மனமாக, அறிவு மனமாக இருக்கிறது. அறிவின் படற்கை நிலை மனம்னு சொன்னேன் இல்லையா? ஆமாய்யா. எது எதை உணருது? தன்னையே தான் உணர்கிறது, தன்னையே தான் அறிகிறது. புரியுதியா? புரியுது. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சின்ன எனக்கு இப்ப நீங்க 2 பேரும் சாந்தியமாவே எனக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய நான் ரொம்ப நாளா சூம்ல கேட்கிறேன். உங்களுடைய தெளிவு யாருக்குமே இருக்காது. நான் உங்களை அன்னைக்கு உங்க பொண்ணு அன்னைக்கே பேசினேன். இப்ப சாந்தியம்மா அவங்களுடைய கடமையை நல்லா முடிச்சிட்டாங்க. இப்ப என்னதான் அவங்க மெய்யறிவு பட்டுனாலும் அந்த 3 பிள்ளைகளையும் சுமக்குறாங்க. என் மகன் பிள்ளைங்க 3ஐயும் சுமக்குறாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க உங்க பேரங்களையும் உங்க மகருக்கையில இருக்கிறது மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியாது. அந்த கடமை எப்படியா இருந்து வந்துச்சு? இது சுமக்கணுங்கிறது ஆன்ம விதியா? நாம இன்னைக்குமே நீங்க எல்லாருக்கும் உதவிதானே வாழணும். என் பேரனுக்கு நான் உதவணுமா? எல்லாருக்கும் உதவுறது இல்லையா? அவங்க இருந்து உதவுறது வேற, அவங்க இல்லைன்னா அது பெரிய உதவியாகவும் தனி கடமையாகவும் போயிருக்கு. அவங்க இருந்து உதவி இருக்கணும். இல்லைன்னா யாரு உதவணும்? சமுதாயம் உதவணும். நான் சமுதாயத்தில் ஒரு உறுப்பினர். புரியுதியா? புரியுது. இது என் பேரன் என் பேரங்கிறீங்க. என் பேரன் இல்ல, அவங்க இறைவன், நானும் இறைவன். என்னம்மா இது? புரியுதியா? அதனால நீங்க சொல்ற அதை கம்பேர் ஐயா, உங்கள்ட்ட இருக்க தெளிவு கண்டிப்பா சாந்தியம்மாட்ட வர்றதுக்கோ இல்ல எனக்கு அதை ஜீரணிக்க கூட சக்தி கிடையாது. அது உண்மை, ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க 30 வயசுல 46 வருஷமா இருந்தவங்க. அந்த சமயத்துல எனக்கே சிந்திக்க தோணுதே சொல்லுதியா? வருஷம் எல்லாம் கணக்கு கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா நீங்க சொல்றதை கேட்டு ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. வருஷத்தெல்லாம் சொல்லாதீங்க. நன்றி நன்றி ஐயா. சிந்தித்தால் புரியும். புரியுதியா? புரியுது. நிறைய பேரு தவமே பண்றது இல்ல, பண்றவங்களும் முறையா பண்றது இல்ல. எத்தனை பேருக்கு தவத்துல சமாதி நிலை வந்திருக்குது? கும்மிருட்டையும் விண்ணையும் அகக்காட்சியாக கண்டீர்களா? சொல்லுங்க. இல்லையா? நான் பார்த்திருக்கேன், உணர்ந்திருக்கேன். நல்லா சொல்றத கேளுங்கம்மா. காற்றை தவம் செய்யாமலே காற்றை உணர்கிறோம், நெருப்பை உணர்கிறோம், நீரை உணர்கிறோம், மண்ணை உணர்கிறோம். விண்ணையும் வெளியையும் நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஐயறிவுல இல்ல. தவம் செய்து உணரணும். உணர்றதுன்னா என்ன? காணுதல், அறிதல். நீங்க விண்ண பார்த்திருக்கீங்களா? சுத்த வெளிய பார்த்திருக்கீங்களா? இருட்ட பார்த்திருப்பீங்க. கும்மிருட்ட பார்த்திருக்கீங்களா? அதான் தவத்துல வரும். அதையே தொடர்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலத்தால அந்த மூளை செல்கள் திருத்தி அமைக்கப்பட்டு அதுதான் மன அலைய குறைக்கிறதுக்கு பக்குவப்படும். தவம் காலை மாலை இருவேளையும் செய்யணும். ஆரம்ப காலத்துல இடையிடையே பண்ணணும். இது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த சமாதி நிலையே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ நொடி பொழுதுல சமாதிக்கு போயிடலாம். இப்ப நான் இருக்கிறேன், சுத்த வெளிய நினைச்ச உடனே எனக்கு சமாதி வந்துடும். நான் ஆகினை தவம் புரிய தவம் எனக்கு தேவையில்லை. புரியுதா? புரியுதியா? ரொம்ப புரியுது. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பா. ராமகிருஷ்ணர் அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாராம், திடீர்னு அப்படியே சமாதிக்கு போயிடுவாராம். மகரிஷன் அப்படி இப்படியே பேசிட்டே இருப்பாரு, திடீர்னு கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு. எங்க இருக்காருன்னா அங்க இறைநிலையோட பேசிக்கிட்டு இருப்பாரு.
புரியுதா உங்களுக்கு? நன்றி ஐயா, ரொம்ப சிறப்புயா. இன்னும் உணர்றது நிறைய இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. நன்றி. சுசிலாமா வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. அடுத்ததாக சொல்ற விளக்கம் எல்லாம் புரியும். மகரிஷி கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டார். அப்ப நான் இருக்கிறேன் அங்க. எனக்கு எல்லாம் புரியுது, இந்த காந்த தத்துவம் தான் புரியலன்னாரு. காந்த தத்துவம் புரியலன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. புரியலன்னா ஒன்றுமே புரியாது, உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எல்லாம் புரியுது சாமி, இந்த ஒண்ணுதான் புரியலன்னாங்க. அப்ப சாமி சொன்னாரு, படிக்கிறத நிறுத்துங்க, கேட்கறத நிறுத்துங்க, செய்து சுயமாக சிந்தியுங்கள். அதான் அகத்தாய்வு. புரியுதா உங்களுக்கு? படிக்கிறதோ கேட்கிறதோ அகத்தாய்வு அல்ல. கேட்டதையும் தவம் செய்து சிந்தித்து விளங்கி கொண்டால் அதுதான் அகத்தாய்வு. அது மௌனத்துல இருந்து செஞ்சா சிறப்பு. மௌனம் போறீங்க. ஆமாங்க. இப்ப ஆலியார்ல வெங்கட்ராமன் நடத்துறாருங்கிறீங்க, நானும் தான் நாளைக்கு போறேன் ஆலியாருக்கு. அப்போ பொது மௌனம் நடந்துகிட்டே தான் இருக்குது. மௌனத்துக்கு வர்றீங்க போறீங்க, அங்க இருந்து மௌனமா இருந்து நீங்க தவம் பண்ணி வருஷக்கணக்குல வந்துட்டு போயிட்டு இருக்கீங்களே. 30 வருஷம்ங்கிறீங்க, 20 வருஷம்ங்கிறீங்க, 10 வருஷங்கிறா. நீ இன்னும் மெய்ஞானம் ஓங்கி மெய்ஞானம் பெற்று விட்டாயா? நீ ஞானி ஆகிவிட்டாயா? இறை ஞானி ஆகிவிட்டாயா? பிரம்ம ஞானி ஆகிவிட்டாயான்னு கேட்டா, நான் முயன்று இருக்கிறேன். என்னைக்கு முயன்று நீ என்னைக்கு ஞானி ஆகி நீ என்னைக்கு துன்பம் இல்லாம வாழ்ற? மெய்ப்பொருளை அறியும் வரை துன்பத்திலிருந்து விடுபடவே முடியாது. அதனால முறையா பயிற்சி செய்யுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா. உடல் பயிற்சி, காயகல்பம், அது உடல் நலத்துக்கு. தவமும் அகத்தாய்வும் தான் எளிய முறை குண்டலினி யோகம். அதுதான் மனவளக்கலை. எல்லாம் உடல் பயிற்சி பண்றான், காயகல்பம் பண்றான், கொஞ்ச நேரம் தவம் பண்றான். நீ அகத்தாய்வு தவம் கூட ஒழுங்கா பண்ணல, அகத்தாய்வும் ஒழுங்கா பண்ணல. அப்புறம் எப்படி நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஞானம் வந்துருமா? சொல்றதை கேட்டு ஞானம் வந்துருமா? நல்லா புரிஞ்சுங்க. ஞானிகளின் நூல்களை படித்தும் உரைகளை கேட்டும் ஞானம் பெற முடியாது. நீ தவம் செய்து சுயமாக சிந்திக்கும் போது அந்த ஞானிகள் சொன்னதை உனக்குள் இருக்கிற தெய்வம், அந்த பிரம்மம், அந்த அறிவு, அந்த பேர் அறிவே உனக்கு சொல்லும். அதுதான் ஞானம், இறை ஞானம். இறைவன் சொல்லணும். இது குரு ஞானம். குருவிடமிருந்து பெறுவது ஞானம் அல்ல. அதனாலதான் மதுரை சொன்னாரு, நான் சொல்றத நம்பாத, கூடத்தனமா நம்பாத, நீ சுயமாக சிந்தித்து தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அந்த தெளிந்த அறிவே ஞானம். அப்போ சிந்திப்பதற்கு மூளைத்திறன் வேணும். அந்த மூளைத்திறனுக்கு சிலருக்கு பிறவியிலேயே ரொம்ப உயர்ந்த நிலையில மூளைத்திறன் கூடுதலா இருக்கும். அப்ப அவங்க தவம் பண்ணா போதும் புரிஞ்சிருவான். கற்பூரம் மாதிரி இருப்பான். மாதிரி இருக்கிறத என்ன செய்யணும்? ஊதணும். மாலை இருவேளை 20 மணி நேரம் தவம் பண்ணணும். அவ்வப்போது பண்ணணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம். மதுரை சொல்லியிருக்காரு, நல்லா புரியுதா? உயிர் மையத்தை மத்தியிலேயோ உச்சியிலேயோ வைத்திருக்க வேண்டும். மலை பாரமாக இருந்தால் மட்டுமே மூலாதாரத்திற்கு இறக்க வேண்டும். அதுவும் தொடக்க காலத்துல வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மூலாதாரத்துல வச்சிருக்கணும். அதுக்கு அப்புறமா நீ இறை உணர்வு பெற்ற பிறகு உனக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் எனக்கெல்லாம் மூலாதார தவமே, நாங்க
ஆனா நினைச்ச உடனே சமாதி போயிடுறேன்னா அப்புறம் எதுக்கு எனக்கு தவம்? புரியுதா உங்களுக்கு? இந்த நிலையை ஒவ்வொருத்தரும் அடையணுமா? சும்மா அப்படியே கதை பண்ணிக்கிட்டே போனா நானும் 5 வருஷமா இருக்கிறேன், 10 வருஷமா இருக்கிறேன், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம்னு தவம் பண்ணும்போதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் எதுக்கு இந்த தலைப்பை எடுத்தேன்னு தெரியுதா? புரியுதா இப்போ? புரியுதுங்க புரியுதுங்க. எல்லாம் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இப்ப புரியுதா? மெய்ஞானம் ஓங்கி வாழ்கிறீர்களா இல்லையான்னு தெரியுதா? புரியுதுங்கய்யா. தவம் செய்து சிந்திங்க. ஓகேங்க ஓகே. அதுவானால் அதுவே சொல்லும். ம் சொல்லிருக்காங்க, வேதத்துல இருக்குது. நீ இறைவன் சொல்றான், பகவான் பகவத்கீதையில ம் மனுஷனுக்கு சொல்றான், நீ மகான்களின் உரைகளை கேட்டும் நூல்களை படித்தும் ஞானம் பெற முடியாது. ம் ம் என்னை அறிய வேண்டும், நான் உனக்கு சொல்வேன், அதுவானால் அதுவே சொல்லும். அதான் லயம். லயம் அதான் தியானம். மனம் அறிவாக வேண்டும். ம் இதான் மனம் அறிவானால் மனிதனும் தெய்வமே. ம் மனம் அறிவாகணும்னா என்ன செய்யணும்? மனதை அறிவோடு இணைக்கணும். இதான் யோகா, இன்னைக்கு இதான் தவம், இதான் தியானம். நீ மனதை மெய்ப்பொருளோடு அறிவோடு இணைக்கணும். அதான மெய்ப்பொருள் அறிவு. ஆமாங்கய்யா. அதான சுத்த வழியை நினைக்கிறது. ம் அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் அதோடு இரண்டரை கலந்து விடுவீர்கள். இதுதான் சமாதி நிலை. இத பண்ணாம நீங்க எத்தனை விளக்கம் கேட்டாலும் தெரியும். இப்ப பாருங்க, இப்ப நிறைய பேரு என்ன வாழ்த்துங்க, என்ன வாழ்த்துங்க, என்ன வாழ்த்துங்கிறீங்க. மகரிஷி என்ன சொன்னாரு? உங்கள் எண்ணமே உங்களுக்கு வாழ்த்து. ஆமா. புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க. வாழ்த்துனாப்புல எல்லாம் வந்துருமா? ஒருத்தருக்கு மகரிஷி கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு போனாரு. அவரு ஒரு நாள் விபத்துல இறந்து போயிட்டாரு. மகரிஷி கேக்குறாங்க, சாமி உங்ககிட்ட எவ்வளவு வாழ்த்து வாங்கினாரு, எவ்வளவு அருட்காப்பு வாங்கினாரு? டாக்டர் அனந்த நாராயணன் விபத்துல இறந்து போயிட்டாருல்ல. மகரிஷி வந்து கேட்டாங்க, நண்பர் எத்தனை முறை வாழ்த்து வாங்கியிருப்பாரு, எத்தனை முறை அருள்காப்பு வாங்கியிருப்பாரு, ஏன் சாமி அப்படி காப்புக்கு இந்த நிலை வந்ததுன்னு கேட்டாரு. வினை வலியது. புரியுதா? அவரவருடைய வினைகள். அப்புறம் வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னா என்னங்க, நிறைய பேரு வாழ்த்துங்க இப்ப காத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துங்க, இதுக்கு வாழ்த்துங்க. நான் ஒரு காலம் கூட யார்கிட்ட மகிழ்ச்சி என்னைக்கு சொன்னாங்களோ, உன்னுடைய சங்கல்பம் அது வாழ்த்து இல்லையா? நீ தவம் செய்ய, தவம் செய்து நீ உன்னையே வாழ்த்து. நோய் குணமாகணும்னா நீ தவம் செய்து வாழ்த்து உன்னையே. நோய் குணமாகாதா? உனக்கு குழந்தை வேணும்னா குழந்தை வராதா? கண்டிப்பா. எனக்கு படிப்பு வரணும்னா படிப்பு வராதா? எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைச்சா வாழ்த்துனா உனக்கு வேலை கிடைக்காதா? கிடைக்கும். எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க? ஏன் பிச்சை எடுக்கிறீர்கள்? மகிழ்ச்சியே கேட்டாரு. உனக்கு வாழ்த்துன்னு சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எத்தனையோ வருஷம் 129 பேர் இருக்கிறீங்க ஜூம்ல. ஏன் இப்படி வாழ்த்துங்க வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு அலைகிறீங்க? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்களை வாழ்த்துங்களேன், உங்க பிள்ளைய நீங்க வாழ்த்துங்க. உங்களுடைய எண்ணம் புரியுதா? புரியுதுங்க புரியுதுங்க. நீங்கள் இறை உணர்வு பெற்றவராக இருந்தால், அப்படி இறை உணர்வு பெற்றவராக இருந்தா கூட வாழ்த்தின உடனே அவங்க வாழ்ந்துருவாங்களா? ஞானிகள் வாழ்த்தினாங்க, வாங்கில் வாழ்த்தினபடி எல்லாருக்கும் வாழ்த்து பலிச்சிருச்சா? வலியதாயிடுச்சு. அது அவரவருடைய வினைப்பதிவை பொறுத்தது. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க. நந்தும் பிறர் தர வாரா, வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், செயல் விளைவு நீதி. நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள். அப்படி இல்லாம இந்த வாழ்த்தை வாங்குறதுக்குன்னே மன்றத்துக்கு போறது நிறைய ஊர்ல நடக்குது. அப்படி விடுங்க. நீங்கள்
மெய்ஞானம் ஓங்கி வாழ்ந்தால் நீங்கள் நினைப்பது நடக்கும். எண்ணி எண்ணி அங்கு எழுதுவ. உண்மைதானே? கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க. அப்படியாவது கொஞ்சம் போய் விஷயங்கள் உள்ள போகும்ன்றீங்களா? அதுவே பெரிய விஷயம் இல்லைங்களா? வாழ்த்தத்துக்காகவாது மன்றத்துக்கு போய் வாழ்த்த வாங்குறாங்களே, இப்ப அங்க அவங்க சொல்ற விஷயங்கள் கொஞ்சமாவது காதுல போகும் இல்லைங்களா? ஆமா, வாங்கிட்டு அவங்க என்ன செய்யணும்? என்ன சொல்லி இருக்கிறோம்? நீ தவம் பண்ணி நடக்கும். அப்புறம் என்ன? தன் வாழ்த்துங்கிறது அதுதானே. ஆமா, நீ தவம் செய்து வாழ்த்தினால் சங்கல்பம் என்று தன் வாழ்த்து. தவம் பண்ணி சங்கல்பம் பண்ணுங்க, நினைக்கிறது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். அப்புறம் என்ன? இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரியப்பன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மாரியப்பன் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் ஐயா. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா ஒவ்வொரு மனவளக்கல அன்பரும் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தியாக உள்ளது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப நீங்களே சொன்னீங்க ஐயா உரையில, இப்பொழுது இந்த பள்ளிகளில் ஆன்மீகத்தை பத்தி போதிக்க கூடாது அது அப்படின்றது ஒரு இஷ்யூவா இருக்குது ஐயா. அப்படி என்றால் அப்ப மற்ற மாற்று மத பள்ளிகளில் எதுவுமே போதிக்கிறது இல்லையா? இப்ப இது எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கு ஐயா? ஐயா, எனக்கு கேள்வி. ஆன்மீகம்னா என்ன? ஆன்மாங்கிற சொல்லுக்கு உயிர்னு ஒண்ணு இருக்குது. பிரபஞ்ச உயிர், தெய்வம். அந்த பிரபஞ்ச உயிர் தான் உயிராக இருக்கிறது, எல்லா உயிரினங்களாகவும் இருக்கிறது. அப்ப இந்த ஆன்மாவை நேசிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாங்க. ஆன்மீக அறிவு. உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் அனைத்து உயிரும் ஒன்றென்ற அறிந்த அடிப்படையில் கடமைகளை ஆற்றும் அன்பு மலர்வதற்கு ஆன்மீக அறிவு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் மகரிஷி இயற்கை தத்துவ அறிவுன்னு சொன்னார். இயற்கை ஆன்மா என்பதும் ஒன்றுதான். புரியுதா இப்ப உங்களுக்கு? இப்ப ஆன்மீக அறிவு வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். இப்ப புரிஞ்சுச்சா? அப்போ யாரோ ஏதோ பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஆன்மா என்ன என்றால் என்னவென்றே தெரியவில்லை. நல்லது நல்லது. புரியுதா? ஆன்மா கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க. மெய்ப்பொருள், கிராவிட்டி, அதான் ஆன்மா. இருள் அழியுமா? இப்ப நல்லா தெளிவா புரிஞ்சுச்சா? நல்லா தெளிவா புரியுது ஐயா. நன்றி நன்றி. அருமையான பதில் ஐயா. தேங்க்யூ. வாழ்களும். நன்றி ஐயா. வாழ்க்கவர். அடுத்த அன்பராக மாலதி குமாரபாளையம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. மாலதி குமாரபாளையம் ஐயா, வாழ்க வளமுடன். வாங்க மாலதி, நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்குங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக 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 சிறப்பான, எப்பவும் ஐயா இதேதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. மகர்ஷி கூறிய வழியில அந்த உண்மையை உணர்ந்துகிட்டோம்னா கண்டிப்பா மெய்ஞானியா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐயா தான் மிக சிறந்த உதாரணம். அந்த வழியில நீங்க அதாவது நம்ம உடல் அளவுல நான் அப்படின்னு நிற்கும் போதுதான் இத்தனை துன்பங்களும், மகர்ஷி கொடுத்த துரியாயுத தவத்தை தினமும் ஆழ்ந்த ஆழ்ந்த அந்த பிரபஞ்சமே நான் அப்படின்னு விரிந்து நிற்கும் போது, அந்த ஆன்மா நான் அப்படின்னு விரிந்து நிற்கும் போது அந்த நிலையை எல்லோராலையும் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஐயா தாங்க ஐயா உதாரணம். அந்த தான் அடைந்த அந்த இன்பத்தை எல்லாரும் அந்த மெய்ஞானத்தை அடைந்து இன்பத்தை அடைய வேண்டும்ங்கிற ஏக்கம் உங்களுடைய சொற்பொழிவுல எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறதுங்க ஐயா. மிக 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 சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதுக்கு மெய் ஞானம் ஓங்கி வாழ மகரிஷி கடைசியா கொடுத்த ஒரு லேட்டஸ்ட் தவம், அதுதான் நிலை தவம்.
ஆ மெய்ப்பொருள் முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு, இயக்கம், விளைவுகளை அகக்காட்சியாக காணும் மனப்பயிற்சியே இறைநிலை தவம். ஆமாங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. இறைநிலை தவத்தை முறையா செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும். மகிழ்ச்சி சொன்னாரு, ஆமாங்க ஐயா. இறைநிலை தவம் ஒன்றே போதும். எதுக்கு? மெய்ஞானம் ஓங்கி வாழ. ஆமாங்க ஐயா, ரொம்ப சிறப்புங்க ஐயா. மிக மிக சிறப்பு, அற்புதம். உண்மையை மட்டுமே, மகர்ஷி கூறிய உண்மையை அப்படியே மிக அழுத்தம் திருத்தமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிலையை, பயிற்சியை செய்தோம்னா கண்டிப்பா அந்த நிலையை, உங்க நிலையை எல்லாரும் அடைய முடியுங்கய்யா. மகர்ஷி அடைந்த நிலையை எல்லாரும் அடைய முடியுங்கய்யா. இப்ப 128 பேர் இருக்கிறீங்க. மிக சிறப்புங்கய்யா. லட்சக்கணக்கான பேர் இப்ப கேட்க போறாங்க யூடியூப்ல. சரிங்க, அத்தனை பேருக்கு இதுதான் சொல்றேன். மிக மிக சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றி நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நீங்க தான் எங்களுக்கு உதாரணங்கய்யா. உங்க நிலையில எல்லாரும் கண்டிப்பா ஒவ்வொருவரும் மெய்ஞானியாக வாழ முடியும். நம்ம பிறருக்கு உதவுவது அப்படிங்கிறது நமக்கு நாமே உதவி கொள்வதுதான் அப்படிங்கிறத, அந்த அந்த இன்பம்ங்கிறது, பிறருக்கு உதவக்கூடிய இன்பம்ங்கிறது நமக்கு நாமே உதவி கொள்ளக்கூடியதுங்கிறத, அந்த அற்புதமான உதாரணம் நீங்க ஆலமரம் சொன்னதும் சரி, அந்த பேனா உதாரணமும் சரி, அது ஒன்றை எடுத்துக்கிட்டாவே போதுங்கய்யா, எல்லாருக்கும் புரிஞ்சிடும். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த ஐம்பூதங்களால் ஆன, ஐம்பூதங்களும் அனைத்து உயிரினங்களும் இந்த இயற்கை என்ற ஒரு ஆலமரத்தில் உறுப்புகள். ஆமாங்க ஐயா. நான் எங்க தனியா இருக்கிறேன்? பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாய் உந்தன் உடலாய் அதை காணுகின்றேன். சீரியக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெருவியப்பு. யார் இயக்க வல்லார் இப்பிரபஞ்சத்தை உனையன்றி? இறைவா, மெய்ப்பொருளே. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சிவகங்கை உதயசங்கர் சிவகங்கை ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். உதயசங்கர் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஐயா. இப்ப நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஒரு 5 பேர் வச்சுக்கோங்கய்யா. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க இப்ப நம்ம ஆன்மீகத்துல ஈடுபாடா இருக்கோம். அவங்க சில பேருக்கு இந்த ஆன்மீகத்துக்கு அது நாட்டமே வர மாட்டேங்குது. அதுக்குன்னே காரணம். வாழ்த்துங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு சொல்லுங்க. சொல்லி கேட்கலன்னா வாழ்த்திட்டு விட்டுருங்க. சரிங்க, சரி சரி. அது என்னமோ நீங்க முதல்ல நீங்க தேரணும். சரிங்க, புரியுதுங்களா? சரிங்க, சொல்லுங்க. அறிவு இருக்குது, நீ நல்லா வாழ்ந்தா வாழு. நீ துன்பப்படுத்தல வாழ்ந்தாதான் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்க, சரி. எல்லோரும் இன்புற்று வாழ நீங்க அவ்வளவுதான் செய்ய முடியும். சரிங்க, சரி. அவ்வளவுதானே உதயசங்கர்? வேற ஏதாவது வழி சொல்லுங்களேன். நல்ல நம்ம அதாவது அண்ணன் தம்பி 5 பேருனா அதுல நம்ம நீங்க அண்ணன் தம்பி 5 பேர் இல்லைங்க, இங்க இருக்கிற எல்லாருமே உங்க அண்ணன் தம்பி தான். ஏன்னா எல்லாருமே ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் தானே. இப்போ ஒரே பதிவு தான் ஐயா, அது மட்டும் வித்தியாசமா வருது. 800 கோடி மக்கள் இருக்கிறதா வச்சுக்குவோம். 400 கோடி உங்க பிரதர்ஸ், அண்ணன் தம்பி. 400 கோடி அக்கா தங்கை. சரியா போச்சா? நீங்க உங்க 5 பேரை மட்டும் சொல்றீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லாருக்கும் தாய் யாரு? இறைவன். நம்ம எல்லாம் யாருடைய குழந்தைகள்? குழந்தைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்ப நாம எல்லாம் யாருடைய? நீங்க யாரு? நாங்க அண்ணன் தம்பி 4 பேருங்கிறீங்க, மத்தவங்களை விட்டுட்டீங்க. சொன்னாருன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே என்று சொன்னார், எல்லாரும் கை தட்டினாங்க. இப்ப எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்க உரையே வித்தியாசமான உரையா இருக்கு. அத ரொம்ப டீப்பா கேட்கறாங்க. ஒரிஜினல் ஐயா, இத புரிஞ்சுக்கிட்டா ஏங்க பிரச்சனை வரப்போகுது நாட்டுல? சொல்லுங்க. புரியாதனாலதான் பிரச்சனைய குழப்பங்கள் வந்துட்டு இருக்கு.
எல்லோரும் இன்புற்று வாழ முடியும். ஆமா ஐயா. எல்லோரும் உடல் வளத்தோட வாழலாம், பொருள் வளத்தோட வாழலாம், நட்பு நலத்தோட வாழலாம், உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவு பெறலாம். சரிங்க. அப்புறம் என்ன துன்பம் சொல்லுங்களேன். ஒண்ணும் கிடையாது. நான் வாழ்றேன்ல, ம். எனக்கு பாருங்க உடல் நலத்தோட வாழ்றேன். நோய் ஏதாவது வந்தா கூட தணிச்சிருவேன். அத எனக்கு மன துன்பமே வராது. எனக்கு இருக்கிற பொருள் போதும், எனக்கு பொருள் வந்துகிட்டே இருக்கும், உதவும் உறவுகள் இருந்து கொண்டே இருக்கும், நான் உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்களேன். நிறைவான வாழ்க்கைங்கய்யா. இதான் துன்பம் இல்லாத வாழ்க்கை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. அதான் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அங்க சொல்றமா இல்லையா பாருங்க. உடல் நலத்தோடு நீண்ட நாள் வாழ்வதற்கும் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நிறை செல்வந்தராக வாழ்வதற்கும் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். உயர் புகழோடு வாழ்வதற்கும் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மன நிறைவு பெறுவதற்கும் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். முடிஞ்சு போச்சு. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இதைத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சங்கல்பமா. அது என்ன சொல்லணும்னே தெரியாம நம்ம பாட்டுல இந்த கீரல் ரெக்கார்டு மாதிரி உணர்வு இல்லாம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் இப்படித்தான் நிறைய பேர் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆரம்ப காலத்துல இருந்தே முறையாதான் சொல்லிட்டு வந்தேன். அதனாலதான் எனக்கு சீக்கிரமா ஞானம் கிடைச்சது. உணர்ந்து சொல்லியிருக்கீங்க. அதான்மா ஞானம் பெறுதுன்னா அறிவில் முழுமை பெறுதல். ஏழியலுக்கு பெற்ற என்னைக்கு அறிவில் முழுமை பெறுகிறீர்களோ, ஞானம் பெறுகிறீர்களோ, அந்த நாள் முதல் தான் நீங்கள் துன்பம் இல்லாமல் வாழ முடியும். இன்னும் ஞானம் பெறவில்லை என்றால் நீங்கள் துன்பத்தில் தான் வாழுகிறீர்கள். ஞானியே துன்பம் இல்லாமல் வாழ்வான். சரியா? ஓகேங்க. அதுதான் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளே அறியணும், காணணும். இதான் மெய்ஞானம். அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு அர்த்தம் காக்கும் கருவி. அதுக்குதான் அறிவு திருக்கோயிலு. அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அதுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அதுதான் தவம். புரிஞ்சு போச்சா? புரிஞ்சிச்சுங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் சுருக்கமா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, நீங்க வாழ்த்து பத்தி இன்னைக்கு சொன்னது எங்களுக்கு பெரிய புரிதல் தந்திருக்குங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இனி நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறோங்க ஐயா. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி. ஒரு சிலர் பிறவிலேயே உடல் ஊனத்தோட பிறக்குறாங்க. ஒரு சிலர் விபத்து மூலயமா அதுக்கப்புறமா உடல் ஊனம் ஏற்படுது. இது டிசேபிள்டு, அப்படி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இத பத்தி உங்களோட கருத்து, இனி அவங்க எப்படி வாழறது அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. அதான் இன்னைக்கு பேஸ்புக்ல போட்டிருக்கிறேம்மா. வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துடும். முன்னேழு பிறவி, பின்னேழு பிறவி, மறுபிறவின்னா என்ன? வேற ஒண்ணும் இல்லம்மா. நம் பெற்றோர்களும் அவர்களுடைய முன்னோர்களும் தனக்கும் பிறருக்கும் செய்த தீய வினைகளுக்கு பயனாக நம்முடைய உடல் அமைகிறது. வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். இந்த உடலை கட்டுகிறது இறைநிலை நம்முடைய வினைக்கு ஏற்ப. அப்போ அதோடைய வடிவம் அது ஊனமாயிடுது, அல்லது அழகா இல்ல. அழகுக்கு காரணமும் அசிங்கமா இருக்குது, பார்க்க சகிக்கல. அது யார் செஞ்ச வினை? முன்னோர்கள் செய்த வினை. அதே மாதிரி இந்த உறுப்புகளுக்கு தரம் குறைஞ்சு போச்சு. செயல்திறன் இல்ல. இருதயம் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, கல்லீரல் வேலை மாட்டேங்குது. இந்த உள் உறுப்புகள் இருக்கு பாருங்களா, இந்த ஜீரண கருவிகள்லாம் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்? நீ செஞ்ச வினை. அதான் நோய். புரியுதா? அது எத்தனை வருஷத்துக்கு வேலை செய்யும்னு இருக்குது. சிலருக்கு 40 வயசு 50 வயசுல இருதயம் நின்று போகுது.
சிலருக்கு 80 வயசுக்கு மேலேயும் வாழுது. என்ன அர்த்தம்? அவங்க முன்னோர்கள் செய்த தீய வினைகள், பாவங்கள், கர்மா, தனக்கோ பிறருக்கோ செய்த தீய செயல்கள். அது வேற ஒண்ணு இல்லம்மா. 5 அளவு முறை மீறுகிறவன் தனக்குத்தானே பாவம் செய்கிறான். புரியுதா? பிறர் வளம் சொல்லுங்க. பறித்து வாழ்பவன், பிறர் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருபவன், அவனும் தனக்கே பாவம் செய்கிறான். ஏன்னா பிறர் யாரு? அவன்தான். நீ பிறருக்கு தீங்கு செய்தாலும் உனக்கேதான் தீங்கு செய்கிறாய். அதான் பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யின் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். இதான் வினை. அப்ப முந்தின பிறவி எது? உங்களுக்கு முந்தின பிறவி எதுமா? உங்க அம்மா அப்பா தானே. உங்க அம்மா அப்பாவுடைய உடல் மாதிரி தானே இருக்கிறீங்க வடிவத்துல. குணமும் அப்படி இருக்குது இல்ல? உங்க அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு ஒரு நோய் இருந்தா உங்களுக்கு வருதா வரலையா? விஞ்ஞான ரீதியா இப்ப சொல்றீங்கல்ல ஹெரிடிட்ரின்னு, ஜீன் கேரக்டர், மரபு அணுன்னு சொல்றீங்கல்ல. இதான ஆன்மா, கருமையம், கருத்தொடராக வருகிறது. இப்ப புரியுதாமா? அவங்க மியூட் ஆயிட்டாங்கய்யா. வாழ்க வளம். கேட்கட்டும், கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறவங்க கேட்கட்டும். கண்டிப்பா. இதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டுல. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரவணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்கய்யா. அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. ரமேஷ் டிக்காராம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அருமையான ஒரு சிந்தனை, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு இரும்பு மாதிரி. ஓகே, கண்ணதாசன் வந்து ஒரு மல்லிப்பூ மாதிரி ஒரு கவிதை சொல்லுவார். அதே போல் இன்னொரு புலவர் வந்து அவருடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஜீர்ணிக்கிறதுக்கு டேக் சம் டைம். உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரே கேள்விங்கய்யா, ரொம்ப நாளாக இருக்குது, பட் உங்ககிட்ட கேட்டு அதை தெளிவு பெறதுக்காக கேட்குறேன். இந்த சக்தி தலம் சிவஸ்தலத்துக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து கோர் சென்டர் வந்து ஒண்ணுங்களா இல்லை டிஃப்ரெண்ட்டுங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ காரோட வீல் இருக்கு, வீலுக்கு ரெண்டு வீலுக்கு மேலே டயர் இருக்கு, ரெண்டுத்துக்கும் வந்து சென்டர் தான் ஒரே சென்டர். அது ஒரு மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை 8ன்னு போட்டிங்கன்னா 8க்கு வந்து 2 சென்டர் இருக்கும். அந்த 2 சென்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவஸ்தலம் சக்தி தலம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு சிவஸ்தலத்து வேற சென்டர் இருக்குங்களா? இது எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. எப்படி அசியூம் பண்ணி தவத்துல மூந்து கவனிக்கணுங்க? வாழ்க்கை வளமுடன். அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதே ஒண்ணு சிவகலம், இன்னொன்னு சக்தி கலம். ரெண்டே தான், வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்க. அப்ப சிவம்ங்கிறது என்னன்னா இருள். புரியுதுங்களா? சிவம்னா என்னதுங்க? அச்சு எதுன்னு கேக்குறேன். கோர் மைய பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் எது? சிவத்துக்கு ஏது அச்சுக்கு? அதுக்கு மையப்பகுதி இருந்தா எல்லை வந்துருமே. புரியுதா உங்களுக்கு? சுத்த வெளிக்கு இருட்டுக்கு எல்லை இருக்கா? அதுக்கு மையப்பகுதி உண்டா? கிடையாது. புரியுதா உங்களுக்கு? புரியல. எப்படி எனக்கு இந்த 2 எக்ஸாம்பிள்ல ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இருள் எது வரையில இருக்கு? எவ்வளவு ஒரு சர்க்கம் சுற்றளவு அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஓகே, ஸ்பேஸ்ல ஒரு ரூம் இருக்குனாக்கா ஸ்பேஸுக்கு எல்லை இருக்கா? ஸ்பேஸுக்கு எல்லை கிடையாது. அந்த ஸ்பேஸ் தான் டார்க்னஸ். இத நீங்க நினைக்கிறீங்க, அத முதல்ல பாவனை பண்றீங்க. இருட்ட பாக்குறீங்க. இருட்டு வேற, வெளி வேறு. அதுக்கு பேரு கும்மிருட்டு. இது இருட்டு நீங்க கண்ணால பாக்குறீங்கல்ல, இருட்டு அது வெளி அல்ல. புரியுதுங்களா? என்ன புரியல? சொல்லுங்க. புரியல, எனக்கு தெளிவு வர்றதுக்கு. நீங்க புரியாத தவம் கொடுக்கும்போது என்ன சொன்னோம்? நீ பார்த்த இருட்ட நினைங்க, பார்க்காத இருட்டு
அகக்காட்சியாக வரும். ம் இதுதான் துரியாதீத தீட்சை. ம் ம் புரியுதா? துரிய தீட்சையில என்ன பண்ணோம்னா அந்த நிலை அலை இருக்குல்ல, விண்ணு, ம் அந்த விண்ண கவனின்னு சொன்னோம். சரிங்க. ம் விண்ணை எப்படி கவனிக்க சொன்னோம்? ஒரு பசுவின் ரோமத்தை எடுத்து பருமன் அளவுக்கு துண்டு வச்சு வெட்டி அது 100,000 கூறு போடு மனசால. அந்த ஒரு துகளை நீயே பாவனை செஞ்சிக்க. ம் அந்த துகளை நீ நினை. இதான் அலை, இது ம் சக்தி. சரிங்க. இந்த துகள்களால் ஆனதுதான் சக்தி களம், சரிங்க. இயக்க மண்டலம். ம் இன்னொன்னு இருப்பு மண்டலம். அது ம் சிவகலம், இது சக்தி களம். அது இருப்பு மண்டலம், இது இயக்க மண்டலம். அது நிலை, இது அலை. அப்போ நீங்க தவத்துல என்ன பண்ணணும்? அந்த உயிரை தான் கவனிக்கிறீங்க. புருவ மத்தியிலையும் அதைத்தான் கவனிக்கிறீங்க, உச்சந்தலையிலையும் அதைத்தான் கவனிக்கிறீங்க. பேரியக்க மண்டலத்துல அந்த நட்சத்திரங்கள் வரையில் விண் துகள்களை கவனிக்கிறீங்க. ம் துரிய தவத்துல உச்சந்தல அளவுக்கு உயிரை கவனிக்கிறீங்க. ம் புருவ மத்தியில அந்த பொட்டு வைக்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல மட்டும்தான் உயிரை கவனிக்கிறீங்க. ம் துரிய சரிங்க. தவத்துல உச்சந்தல அளவுக்கு ஒரு ஊத்தாப்பம் அளவுக்கு, புரியுதா, சரிங்க. கவனிக்கிறீங்க. ம் பேரியக்க சரிங்க. மண்டலத்துல அதே உயிரை தான் கவனிக்கிறீங்க, ம் பாவனை செய்கிறீர்கள். ம் ஆனால் துரியாதீத தவத்துல இருட்டை கவனிக்க சொல்றோம். அப்படி ம் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கும்மிருட்டு அகக்காட்சி ஆயிடும். அப்பொழுது ம் நீங்க பாவனைங்க பண்ணீங்க பாருங்க, விண்ணு எலக்ட்ரான், அதுவும் உங்களுக்கு ஒளியாக தெரியும். புரியுதா? அதான் உயிர் அகக்காட்சியாக அறிவையும் ஆற்றலையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இதுதான் சமாதி நிலை. இது எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? நான் சொன்னா நம்பிக்கை வராதுல்ல. அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிற நூலில் முன்னுரையில் மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கிறார். அகக்காட்சி எப்படி இருக்கும் என்று தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்லி இருக்கிறார். அந்த காட்சி உங்களுக்கு என்னைக்கு வருகிறதோ அன்றுதான் நீங்கள் இறை உணர்வு பெற்ற நொடி பொழுது. அது நொடி பொழுதில் வரும். அந்த அகக்காட்சியை கண்டவர் தான் மெய்ப்பொருளை அறிந்தவன், அவன்தான் மெய் ஞானி. சும்மா வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, பயிற்சி சாதனை. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாளும். அப்ப இது இல்லாம அப்படி கேட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க லட்சக்கணக்கான பேர் மனவளக்கலையை பயின்று விட்டீர்கள். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் அகக்காட்சியாக கண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஞானம் பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் மெய்ஞானி ஆகிவிட்டீர்களா? துன்பம் இல்லாமல் வாழ்கிறீர்களா? அறிவில் முழுமை பெற்று விட்டீர்களா? உடல் நலம் காக்கும் அறிவை நீங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறீர்களா? நிறை செல்வந்தராக வாழும் அறிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உயர் புகழோடு வாழும் அறிவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் மனதை அறிந்து மன நிறைவு பெற்று விட்டீர்களா? மனதை அறிந்தால் மனம் அடங்கும். மனம் என்பது ஆசை வயப்பட்ட அறிவு. அப்போ அறிவு என்ன, மனம் என்ன ஆகும்? அறிவாகிவிடும். அறிவு ஆசை இல்லாதது அறிவு. ஆசையுடைய அறிவுக்கு பெயர் மனம். மனம் அறிவானால் மனிதனும் தெய்வமே. மனமற்ற நிலை அல்ல. மனம் மாய வேண்டும், மனம் அறிவாக மாற வேண்டும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விருந்து அறிவனும் ஆபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. ஐயா 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 மியூட் ஆயிட்டாருங்க, கேட்டுட்டா இருப்பாரு. சரி, இருக்கிறவங்க கேட்டா போதும். ஆமாங்கய்யா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? டைம். ஓகே ஓகே. யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா என் நம்பருக்கு கூப்பிட சொல்லுங்க. சேட் பாக்ஸ்ல போட்டுட்டேங்கய்யா. வேற யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க ஐயாவுடைய நம்பரை நோட் பண்ணி ஐயா இருக்கிறாங்க. நான் சொல்றது
தவம் பண்ணி சிந்தியுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவுதான். இறைவன் சொல்லுவான், வேதாத்திரி சொல்வதை இறைவன் சொல்வான். குருவிடம் இருந்து பெறுவது ஞானம் அல்ல, இறைவனிடம் இருந்து பெறுவதுதான் ஞானம். அந்த குரு சொன்னதை நீங்கள் சுயமா சிந்திக்கணும். நாம் விளக்கம், குரு விளக்கம் தான் கொடுப்பார். புரியுதுங்களா? விளக்கம் சிந்தனையை தூண்டும், சிந்தனையில தெளிவு கிடைக்கும். தெளிந்த அறிவே ஞானம். விளக்க ஞானம் ஞானம் அல்ல, அனுபவ ஞானமே ஞானம். சரியா போச்சாமா? கரெக்டுங்க, சரிதாங்க. நன்றிகளை. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே